ஹாய்டா, அன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ஜீக்கக்கூடிய மை ஹார்ட் இஸ் வித் யூ ஃபைனல் பார்ட். ஓகேவா? செகண்ட் பார்ட் வந்துட்டு எப்படின்னு போயிருக்கோம்னாக்க, நம்ம ஜங்க் வந்துட்டு ஹேங் அப்படின்னு கூப்பிடுறாங்க. இப்போ தான் ஜிம்மி நம்ம ஜெக்கே பார்க்குறாங்க. ஜெக்கே பார்த்தாக்கா அவ்வளோ கோல்டு டோனில் ட்ரெஸ்ஸிங் சென்ஸ் எல்லாமே டோட்டலாக டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. ஜிம்மினுக்கு பார்க்குறப்ப ஜெக்கே தானேன்னு சொல்லிட்டு ஒரு செகண்ட் நம்பவே முடியல. நம்ம ஜிம்மி ஜெக்கே பார்க்குறாங்க. ஜெக்கே ஜிம்மி முன்னாடி பார்க்குறாரு. இப்போதான் ஒரு ஹேங் தான் கூப்பிட்றாரு. இப்போ நம்ம ஹேங்ஸ்லாம் பார்க்குறேன். என்ன ஜெக்கே சொல்கிறாங்க, நீங்கள் வீடு அரேஞ்ச் பண்ணி கொடுங்க சொல்கிறாங்க. என்ன சொல்லிட்டு ஜோஸ் கேட்குறாங்க. வீடு அரேஞ்ச் பண்ணி கொடுங்க ஹேங் சொல்கிறாங்க. இல்லைடா சொல்கிறாங்க. இல்லை ஹேங் நியூவாக வந்திருக்காங்க அந்த பிளேஸ்க்கு, யாராவது ஏமாற்றிடுவாங்க, அதுக்காக தான் சொல்கிறேன் அப்படி சொல்லிட்டு நம்ம ஜெக்கே சொல்கிறாங்க. அப்படி சொல்லிட்டு ஆமாம் சொல்கிறாங்க. அப்படி நம்ம ஜிம் ஷுவராக யோசிக்கிறாங்க. இது வரைக்கும் எவ்வளோ இன்டர்ன்ஷிப் வந்திருக்காங்க, ஆனால் இந்த 4 years ஆகுது கம்பெனி ஓப்பன் பண்ணி. 4 years ஆக போகுது. இது வரைக்கும் யாருக்கும் அந்த மாதிரி நம்ம கொடுத்தது இல்லையே. இந்த மாதிரி இன்டர்ன்ஷிப்லாம் வரவங்களுக்கு வீட்டில் அரேஞ்ச் பண்ணி கொடுத்தது இல்லை. அப்படி இருக்கும்போது ஏன் இவங்களுக்கு சொல்லிட்டு நம்ம நம்ம டே அதுக்கப்புறம் நம்ஜுல யோசிக்கிறாங்க. அப்போ நம்ம டே நினைக்கிறாங்க. ஒருவேளை இந்த பசங்க பூசான இருக்காங்கன்றால அப்போ அரேஞ்ச் பண்ணி தரணும் அப்படி சொல்லிட்டு ஒரே ஒரு கரை பசங்க இருக்காங்க அப்படி பண்ணுறானோ சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்காங்க. ஃபைனல் இப்போ ஜெவுக்கும் சரி ஓகேடா நானே அரேஞ்ச் பண்ணி தரேன் சரியா சொல்கிறாங்க. அப்புறம் கம்பெனிலேருந்து பக்கத்தில் அரேஞ்ச் பண்ணி கொடுங்க சொல்கிறாங்க. ஒரு அப்பார்ட்மெண்ட் ஹோமா சொல்கிறாங்க. டீசெண்டாக இருக்கணும், நீட்டாக இருக்கணும், சேஃப்டி இருக்கணும்னு சொல்லிட்டு நம்ம ஜெகே சொல்கிறாங்க. அப்போ எல்லாருக்கும் ஒரு வீடாக இருக்குது. இப்போ நம்ம இன்னும் பார்க்குறாங்க, இது வந்துட்டு இந்த கம்பெனியோட ரூல்ஸாக இருக்குமா இல்லை இவர் எதுக்காக பண்ணுறாரு சொல்லிட்டு நம்ம இன்னும் பார்க்குறாங்க. இப்போ ஜிம் வந்து ஒரு செகண்ட் தான் ஜெக்கியை பார்த்துருப்பாங்க. பார்த்துட்டு ஹெட் டவுன் பண்ணிட்டாரு. அதுக்கப்புறம் பார்க்கவே இல்லை. இப்போ நம்ம ஹோபிக் சொல்கிறாங்க நான் பார்த்துக்கிறேன் ஓகேவா சொல்கிறாங்க. ஓகே ஹேங் சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஜெவப் தான் நீங்கள் எல்லாரையும் கூட வரீங்களா சொல்கிறாங்க. சரி சொல்லிட்டு இப்போ ஜெவப் கூட்டிட்டு வராங்க. எல்லாரையும் நீங்கள் எங்கே ஸ்டே பண்ணிக்கணும்னு சொல்கிறாங்க. ஒரு ஹோட்டல் நேம் சொல்கிறாங்க. அந்த ஹோட்டலுக்கு ஒரு கூட்டிகிட்டு போயிட்டு லக்கேஜை வெக்கேட் பண்ணிவிட்டு கூட்டிகிட்டு வராங்க. அவங்க ஆஃபீஸ் வந்து ஒரு 20 minutes ட்ராவல் பண்ணுற மாதிரி ஒரு தூரத்தில் தான் ஒரு நல்ல அப்பார்ட்மெண்ட் இருக்குது. அந்த அப்பார்ட்மெண்ட்டில் உள்ள அந்த ஓனர் வந்து நம்ம ஜெயப்பு தெரிஞ்சவங்க. அதனால அவங்க போய் பேசுகிறாரு. சரி சார் நான் கண்டிப்பாக தரேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நல்ல ஃப்ளாட் 2 கொடுக்குறாங்க. எனக்கு எல்லாரும் ஒரே வீட்டில் ஸ்டே பண்ணணும்னு சொல்லிட்டு 2 வீடு பக்கத்து 2 வீடு கொடுத்துட்றாங்க. இப்போ நம்ம ஜிமின் ஜிம் 3 பேர் ஒரு ரூமு, பிளேக்ஸ் ஹாலனும் ஒரு ரூமில் ஸ்டே பண்ணுறாங்க. ஓகேவா ஃபைல்லாம் அவங்க 5 பேர் ரூமில் ஸ்டே பண்ண அந்த வீட்டில் ஸ்டே பண்ணிடுறாங்க. இப்போ ஜெயப்பு பார்க்குறாங்க. பாருங்கள் நல்லது நீங்கள் எதில் வர போகிறீங்கன்னு சொல்லி கேட்குறாங்க. இங்கேருந்து எவ்வளோ நேரம் ஹேங் ட்ராவல் பண்ணணும் அப்படி கேட்குறாங்க. ஒரு 20 minutes ட்ராவல் ஆகும் சொல்கிறாங்க. ஓகே 20 minutes சாப்பிடாங்க வந்துடுவோம் சொல்கிறாங்க. பஸ்ஸில் இருந்தாலும் சொல்கிறாங்க. சரி ஓகே பஸ் வசதியில் இருக்குது ஓகேவா. இங்கே அப்பார்ட்மெண்ட் கொஞ்சம் வெளியே தள்ளி நடந்து வந்தீங்கன்னாக்கா ஒரு 5 minutes நடந்து வந்தீங்கன்னாக்கா ஒரு பஸ் ஸ்டாப் இருக்கும். அதுக்கப்புறம் சொல்கிறாங்க. அப்புறம் 15 minutes ட்ராவலா நிமிஷம் கேட்குறாங்க. இப்போ நம்ம ஜீவபுரம் பார்க்குறேன் ஏன்னு கேட்குறா சொல்கிறாங்க. இல்லை நீங்கள் 20 minutes சொன்னீங்களா ஆஃபீஸ்க்கு நீங்கள் கூன்றா தான் நான் கேட்டேன்னு சொல்கிறாங்க. ஆமாம் அப்படி தான் வச்சுக்கலாம். 15 minutes பஸ் வந்துடும் ஓகேவா சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஓகே ஹேங் சொல்கிறாங்க. ஓகே நான் பேசிட்டேன் ஓகேவா. இப்போ என்ன பார்க்குறேன் ஹேங் ரெண்ட்டு சொல்கிறாங்க. நான் பே பண்ணிட்டேன் ஓகே பே பண்ணிட்டேன். அதுக்கப்புறமா என்கிட்ட கூட போதும் ஓகேவா சொல்கிறாங்க. இப்போ நம்ம என்ன ஓகே ஹேங் சொல்கிறாங்க. லக்கேஜ் அரேஞ்ச் பண்ணிக்கோங்க சொல்கிறாங்க. வேறு என்ன ஹெல்ப் இல்லை நாங்கள் சொல்லிட்டு பாசல் நம்பர் தராங்க. என்னோட பாசல் நம்பர் ஓகேவா. இது நம்மளோட நம்பரு. எங்கள் 2 பேர் நம்பர் ஒன்று நான் கொடுக்குறேன். உங்களுக்கு எது எப்போ வேணாலும் உடனே கால் பண்ணுங்கள் சரியா சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஓகே ஹேங் சொல்கிறாங்க. ஓகே நீங்கள் ரெஸ்ட் எடுத்துக்கோங்க மார்னிங் வந்துடுங்க சொல்கிறாங்க. ஆஃபீஸ் வந்துடுங்க ஓகேவா சொல்கிறாங்க. சரி சொல்லிட்டு போயிடாரு. இப்போ நம்ம ஜெக்கே கேட்குறாங்க நம்மகிட்ட சார் என்ன கேட்குறாங்க. ஜிம்மின்னு சொல்கிறாங்க. என்னமோ சொல்கிறாங்க. நீ அவர்கிட்ட பேசுறியா சொல்கிறாங்க. நான் என்னடா பேசணும் ஜிம் சொல்கிறாங்க. இல்லைடா ஜெக்கே கிட்ட நீ பேச வேணாவா அப்படின்னு சொல்கிறாங்க. ஜிம் சொல்கிறாங்க. அவர் ரொம்ப மாட்டாடுறாரா அப்படின்னு சொல்லிட்டு எம்ஜி கேட்குறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. ஆமாம் ஹெட்டை செக் பண்ணுறாங்க. அப்படின்னா சொல்கிறாங்க. நம்ம இங்கே வந்துட்டு இன்டர்ன்ஷிப் பண்ணதா ஓகேவா சொல்கிறாங்க. என் ஜிம்மி உனக்கு ஓகேவா நீ வேணாலும் பண்ண முடியுமா இது நம்ம போயிடலாமா சொல்கிறாங்க. வேண்டாம் இது நம்ம காலேஜில் கொடுத்துருக்காங்க ஓகேவா நல்ல கம்பெனி சொல்லிட்டு நமக்கு சஜஸ்ட் பண்ணியிருக்காங்க ஓகேவா. நம்ம காலேஜில் எந்த கம்பெனி நம்ம சஜஸ்ட் பண்ணுறோமோ அதை தானே போகணும் சொல்கிறாங்க. கரெக்டாக சொல்கிறாங்க ஓகேவா. நம்ம இன்டர்ன்ஷிப் தானே பண்ண வந்து ஜஸ்ட் 6 months தானே பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ நம்ம பிளேக்ஸ் கேட்குறாங்க. என்கிட்ட அவங்க கம்ஃபர்டபுளாக இருக்கா சொல்கிறேன். எனக்கு கம்ஃபர்டபுளாக நீங்கள் இருக்கீங்க எனக்கு ஓகே தான் 5 minutes சொல்கிறாங்க. இப்போ நம்ம பிளேக்ஸ் பார்க்குறோம்னு சரி ஓகே எப்போ உனக்கு ஓகே எங்களுக்கு ஓகே தான் சரி ஓகே வாங்க பார்த்துக்கலாம் சொல்லிட்டு இப்போ எல்லாருமே அவங்க திங்ஸ் அரேஞ்ச் பண்ணுறாங்க. தனி ரூம் தான் இதுனா ஒரு வீடு வந்துட்டு 3 bedroom இருக்கும். ஒன்றுத்துல வந்துட்டு 2 bedroom இருக்கும். இப்போ ஃபைனலாம் இருந்து செட் ஆகிட்டாங்க. அன்றைக்கி நைட்டு நம்ம என்னதாவது பார்க்குறாங்க. திங்ஸ்லாம் கிச்சனுக்கு குக் பண்ணுறதுன்னா அவங்க வந்து அந்த கிராசரி திங்ஸ் மட்டும்தான் இல்லை. மற்றபடி அவங்க வந்து ஹோம் அப்ளைன்ஸ்லாம் வச்சுருக்காங்க. அதை ஃப்ரிட்ஜ் அந்த பொருள்லாம் வச்சுருக்காங்க. இப்போ நம்ம என்ன பண்ணுறாங்க திங்ஸ் இங்கே இருக்குடா சொல்கிறாங்க. அப்படி ஆமாம் அந்த வீட்டில் வந்து எல்லா திங்ஸும் இருக்குது. நம்ம வீட்டில் கிராசரிஸ் மட்டும் வாங்கிட்டு வரலாமா சொல்கிறாங்க. சரி சொல்லிட்டு இப்போ என்ன முடிஞ்சுட்டு போயிடுறாங்க. பக்கத்தில் போயிட்டு ஒரு சூப்பர் மார்க்கெட் திங்ஸ் வாங்கிட்டு வராங்க. சின்ன அமைதியாக இருக்காங்க. இந்த பக்கம் இவங்கெல்லாம் நைட்டில் குக் பண்ணி சமைச்சு சாப்பிட்டு முடிச்சுட்டு நெக்ஸ்ட் டே மார்னிங் ஸ்டடி ஆகிட்டு இருக்காங்க. டைம் வந்து இப்போ கரெக்டாக 9 o'clock ஆகிட்டு இருக்கு. 9:30க்கு ஆஃபீஸு சரி சொல்லிட்டு அவங்க டேட்டாங்க இவங்க பார்க்குறாங்க. போகலாமடா சொல்கிறாங்க. சரி சொல்லிட்டு வீட்டில் லாக் பண்ணிட்டு இறங்கி வந்துட்டு இருக்காங்க. அப்போ ஒரு 5 minutes வாக் பண்ணுறாங்க. வாக் பண்ணி வந்தாக்கா அங்கே ஒரு பஸ் ஸ்டாப் இருக்குது. அங்கே தான் நின்றுருக்காங்க. இப்போ ஃபைனலாக அவங்க ஒரு பஸ்ஸும் வருது. இவங்க 5 பேருமே பஸ்ஸில் ஏறி உட்காடுறாங்க. ஒரு 15 minutes பஸ் ட்ராவல் ஆகி வந்துடுது. இப்போ இவங்க எல்லாரும் இறங்கிட்டு இங்கே 2 minutes மட்டும் நடந்தால் போதும். ஒரு 2 minutes நான் வாக் பண்ணி வந்தாக்கா ஒரு ஆஃபீஸ் வந்துடுது. இப்போ ஃபைனலாக அவங்க ஜோன் குரூப்பில் வந்து சாரி நம்ம F குரூப்பில் வந்துடுறாங்க.
இப்போ நம்ம ஜிமின் அதுக்கப்புறம் அதுக்கப்புறம் ஃபிளிக்ஸ் நாலு எல்லாருமே 5 பேர் ஆஃபீஸ்க்கு தான் போயிட்டு இருக்காங்க. இப்போ நம்ம சோஃபியா இருக்காங்களா, அவங்க எல்லாரும் ஐடி கார்டு கொடுக்குறாங்க. இது சொல்றாங்க, நீங்க வந்து இன்டர்ன்ஷிப் பண்ணாலும் ஐடி கார்டு கொடுப்போம்னு சொல்றாங்க. சரி சொல்லிட்டு ஐடி கார்டை அவங்க ரிசீவ் பண்றாங்க. ரிசீவ் பண்ணிட்டு எனக்கு ஜாப் சொல்றாங்க. உங்களுக்கு வந்துட்டு கோடிங் டிபார்ட்மெண்ட் தான் ஜாப் சொல்றாங்க. அப்படியா, அதாவது ஜேகே சார் டிபார்ட்மெண்ட் அப்படி சொல்றாங்க. இப்போ நம்ம ஜிம் பாக்குறவங்க ஒரு மாதிரி எப்படி இருக்கு அது சொல்றாங்க. அன்னைக்கு தான் அவங்க இன்ட்ரோ பண்ணிப்பாங்க. சரியா சொல்றாங்க. அப்படியா, ஆமா அன்னைக்கு தான் அவங்க இன்ட்ரோ பண்ணிப்பாங்க வாங்க சொல்றாங்க. இப்போ ஃபைனலா எல்லாரையும் இன்ட்ரோ பண்ணி வைக்கிறாங்க. இப்போ பெரிய மீட்டிங் உங்களை கூட்டிட்டு போறாங்க. அவ்வளோ ஸ்டாஃப் யாரும் இருக்காங்க, இவங்க எல்லாம் இன்டர்ன்ஷிப் வந்திருக்காங்க பசங்க அப்படி சொல்லிட்டு எல்லாரும் இன்ட்ரோ பண்ணி வைக்கிறாங்க. சரின்னு சொல்லிட்டு எல்லாரும் இன்ட்ரோ ஆகிக்கிறாங்க. இப்போ நம்ம ஷுகா பாக்குறாங்க. பாரு ஜங்கு ஒரு டிபார்ட்மெண்ட் தான் ஓகேவா, ஏதாவது மிஸ்டேக் பண்ணாங்கன்னா கொஞ்சம் பார்த்து ஹேண்டில் பண்ண கோவப்படாது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஷுகா சொல்றாங்க. இப்போ நம்ம ஜேகே பாக்குறாங்க, எனக்கு ஒர்க் தான் எனக்கு ஃபர்ஸ்ட் ப்ரையாரிட்டி அப்படி சொல்றாங்க. இப்போ நம்ம ஷுகா பாக்குறாங்க. சரி ஓகே அப்படி சொல்லிட்டு இவங்க அனுப்புறாங்க. அங்கே பாருங்க மிஸ்டேக் பண்ணாமல் பார்த்துக்கோங்க சொல்றாங்க. இவங்க சரி சொல்றாங்க. இப்போ ஃபைனலி இவங்க எல்லாருமே இப்போ தான் கோடிங் டிபார்ட்மெண்ட் போறாங்க. அங்கே போய் பார்த்தாக்கா ஒரு பர்சன் இவங்கள பார்த்து ஷாக்காக நின்று இருக்காங்க. இப்போ என்ன பார்க்குறாங்க, டே வெக்கு நல்லா பண்றான் அப்படி சொல்லிட்டு நம்ம என்ன கேட்குறாங்க. இப்போ நம்ம ஜிம்மி பார்க்குறாங்க. அவரு சொல்றாங்க, இவர் ஜெக்கி கூட இருப்பாரோ சொல்றாங்க. அப்படிதான் போலடா சொல்றாங்க. என்னவா இருப்போம் சொல்லிட்டு பார்த்தாக்கா அந்த நம்ம ஜெக்கி அந்த டிபார்ட்மெண்ட் ஹெட் அப்படின்னாக்கா இவர் அசிஸ்டன்ட் ஓகேவா. இப்போ நம்ம என்ன பார்க்குறாங்க, நீங்க என்ன பண்றா சொல்றாங்க. மிக்க பார்க்குறாங்க, டே அமைதியா வாடா சொல்றாங்க. என்னன்னு அமைதியா வாங்கடா சொல்றாங்க. இப்போ நம்ம என்ன பார்க்குறேன் என்ன சொல்றீங்க, அதுக்கப்புறம் ஜேகே நின்றுருக்காரு. அதனால தான் ஒரு அமைதியா இருக்க சொல்றாரு. ஃபைல் எல்லாரும் வந்து உட்காந்துறாங்க. ஒரு 5 சீட் கொடுத்துருப்பாங்க, அதில் எல்லாம் உட்காடுறாங்க. இப்போ மிக்க பார்க்குறாங்க, ஜேகே ஃபைல் சொல்றாங்க. இப்போ ஜேகே ஃபைல் எடுத்துறாங்க, இது கூட சொல்றாங்க. சரின்னு சொல்லிட்டு இப்போ மெக்கு தான் அந்த ஃபைல் வந்து ப்ரொவைட் பண்றாங்க எல்லாருக்கும். இப்போ எல்லாருக்கும் அந்த ஃபைல் வந்து சேருது. இப்போ நம்ம எல்லாமே ஆளுக்கு ஒரு ஃபைல் ரிசீவ் பண்றாங்க சொல்லிட்டு பாக்குறாங்க. ஓகே சொல்லிட்டு பாருங்க பேசிக் இதான் ஓகேவா சொல்லிட்டு மாடலும் கொடுத்துருக்காங்க. இதை பார்த்து ஒர்க் பண்ணுங்க ஓகேவா சொல்றாங்க. இப்போ நம்ம இவங்க எல்லாருமே சரி ஓகே சொல்றாங்க. இப்போ ஜேகே வந்துட்டு நீ பார்த்து கொஞ்சம் போயிடுறாங்க இருக்கும். அதுக்கப்புறம் நான் ஜேகே மெக்கு ரிலாக்ஸா இருக்க அப்பாடா சொல்றாங்க. இப்போ என்ன பாக்குறீங்க மெக்கு சொல்றாங்க. மெக்கு பாக்குறது என்னடா இன்னும் சொல்றாங்க. இதுக்கு யாரும் தெரியாம முடி பேசுற, உனக்கு எனக்கு தெரியாதுன்னு சொல்றாங்க. ஏன் நல்லாவே தெரியும் சொல்றாங்க. அப்புறம் சொல்றாங்க ஜேகே நின்றுருக்காண்டா சொல்றாங்க. இப்போ என்ன பாக்குறாங்க என்ன சொல்றாங்க, அவன் ரொம்ப மாறிட்டாடா தூங்குன மாதிரி இல்லடா, ரொம்ப ரொம்ப கோல்டா இருக்கான் சரியா, அதுக்குதான் அதுவும் நீங்களாம் வந்திருக்கீங்களா சொல்றாங்க. நாங்க என்ன பண்ணோம் சொல்லிட்டு இன்னும் கேக்குறாங்க. நீங்களாம் இல்ல அப்படி சொல்லிட்டு அவரோட கண்ணு அப்படி ஜிம் கிட்ட போகுது. இப்ப நம்ம என்ன பாக்குறாங்க, அங்க பாருங்க நாங்க வந்து இன்டர்ன்ஷிப் பண்ணதான் ஓகேவா, நாங்க வேற எதுக்கு அவங்க வரல அப்படி சொல்லிட்டு நம்ம என்ன சொல்றாங்க, மேக்க பாக்குறாங்க புரியுதுரா அப்படி சொல்றாங்க. இப்ப நம்ம கேக்குறாங்க ஜிமின்னு சொல்றாங்க. மேக் சொல்றாங்க எப்படி இருக்கு அப்படி கேக்குறாங்க. நல்லா இருக்கேன் ஜிமின்னு சொல்றாங்க. சரி ஓகே அப்படி சொல்லிட்டு இப்போ வந்து ஒர்க் போய் கொடுக்குறாங்க. இதெல்லாம் ஹெல்ப் பண்ண கேளுங்கடா சொல்றாங்க. சரி சொல்லிட்டு இந்த வெக்கம் மேக்க போயிடறாங்க. இப்போ நம்ம ஜிம்மி இவங்க ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. ஜிம்முக்கு டவுட் வருது. ஜிம்மி என்ன விட்டு கேட்குறாங்க. என்ன பார்க்குறேன் எனக்கு எப்படிதான் தெரியும் சொல்றாங்க. அப்புறம் சொல்ல இருடா கேட்கலாம் சொல்லிட்டு பக்கத்தில் ஒரு பொண்ணு உட்காந்துருக்கா. பாருங்க அக்கா அப்படின்னு சொல்றாங்க. இப்போ அந்த பொண்ணு பார்க்குறா. என்ன பையனும் வேணும்னு சொல்றாங்க. இது டவுட்டா இருக்கு, இது எப்படி காசு சொல்றாங்க. இப்போ அந்த பொண்ணு ஏஞ்சி வரா. இதுவா சொல்றாங்க. ஆமா சொல்லி யாருக்கு டவுட்னு கேட்குறாங்க. இப்போ ஜிம்மில் அவர் பாயிண்ட் பண்றாரு இன்னும் வந்துட்டு. இப்போ அந்த பொண்ணு ஜிம்முக்கு வராங்க. உன் பேர் என்ன கேட்குறாங்க. ஜிம்மின்னு சொல்றாங்க. அங்கேயே சொன்னாங்க சரியா நான் பார்க்க மாட்டேன் சொல்லி இப்போ அந்த பொண்ணு ஜிம்மு கிட்ட வந்துட்டு க்ளோஸாக சொல்லி உட்காடுறாங்க. உட்காந்து சொல்லி தர ஆரம்பிக்கிறாங்க. அங்கே பாரு இப்படிதான் சரியா சொல்றாங்க. ஜிம்மி சரி சொல்றாங்க. ஜேகே பாஸ் இருக்காங்க. ஆமா சொல்றாங்க. ரொம்ப கோல்டு கொஞ்சம் தரப்பாரு ஓகேவா, அதனால கொஞ்சம் பார்த்து நடந்துக்கோங்க. ஏதாவது ஃபைல் வந்துட்டு தப்பு மிஸ்டேக் பண்ணி சொல்லிட்டு அடிச்சிருவாரு ஓகே, கொஞ்சம் இன்ஸ்டால் பண்ற மாதிரி ஆயிடும் பார்த்துக்கோங்க சரியா சொல்றாங்க. இப்போ நம்ம என்ன பார்க்குறாங்க இன்டர்வியூ பார்க்குறாங்க. ஏன்க்கா அவ்வளோ இதாக ஆமா அப்படிதான் நான் இந்த ஒரு 2 இயர்ஸ் பிஃபோர் தான் ஜாயின் பண்ணேன். ஒரு தப்பு பண்ணிட்டேன் ஃபைல் தூக்கி மூஞ்சி அடிச்சிட்டாரு அப்படி சொல்றாங்க. என்னதுக்கு ஆமா கொஞ்சம் சேவ் பாருங்க சரியா சொல்றாங்க. உங்க பேர் என்னக்கா சொல்றாங்க. மெர்லின் அப்படி சொல்றாங்க. இப்போ நம்ம ஜிம்மி பார்க்குறாங்க. தேங்க்யூ மெர்லின் அக்கா சொல்றாங்க. ஓகே ரொம்ப அழகா இருக்கு அப்படி சொல்லிட்டு நம்ம மெர்லின் சொல்றாங்க. ஜிம்மி பார்க்குறாங்க. தேங்க்யூ. ஜிம் லைட்டா ஸ்மைல் பண்றாங்க. இப்போ மெர்லின் ஜிம்ல பார்த்து ரொம்ப அழகா ஸ்மைல் பண்றாங்க. அவரும் ஸ்மைல் பண்ணிருப்பாரு நார்மலா ஒரு பிரதர் சிஸ்டர் லீவ் இதெல்லாம் அவங்க அது மாதிரி பண்ணியிருப்பாங்க. இப்போ நம்ம ஒரு பர்சன் அப்படி கேமரா ஜூம் பண்ணி பார்க்குறாங்க. பார்த்தாக்கா அவ்வளோ ஒரு கோவம் வருது. 2 பேரும் அப்படி பேசுறத பார்த்துட்டு அப்படி இப்போ முறைச்சு பார்க்குறாங்க. இப்போ ஒரு பர்சன் அவங்க கால் பண்ணுறாங்க. அங்கே ஒரு பர்சன் ஃபோன் பிக் பண்ணுறாங்க. ஹலோ சொல்கிறாங்க. டே மிக்கு நீங்கள் இருக்கா சொல்கிறாங்க. டே ஒர்க் விஷயம் வந்துருக்கா கூட உனக்கு சொல்கிறாங்க. பாரு நீ உடனே வந்துட்டு நம்ம அதாவது நம்மளுடைய ஃப்ளோருக்கு வர சரியா சொல்கிறாங்க. நம்ம ஃப்ளோருக்கு வர வந்துட்டு இன்டர்ன்ஷிப் வந்திருக்காங்க. அவங்க ஒர்க் கற்றுக் சரியா சொல்றாங்க. என்னன்னு கேட்டு இருக்கா சொல்றாங்க. கற்றுக் கொடுன்னு சொன்ன சரியா, உன்னை தாண்டி வேறு யாரும் அவங்கள்ட்ட பேசக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இன்னும் ஜேகே சொல்றாங்க. இப்போ நம்ம எப்பவுமே சரிடா சொல்லிட்டு அவர் ஃபோனை வச்சுட்டு வர வந்து பார்க்குறாங்க. பார்த்து இந்த பக்கம் மெர்லி தான் எல்லாரும் சொல்லி கொடுத்துருக்காங்க, கைட் பண்ண ஆரம்பிச்சிடுறாங்க. இப்போ நம்ம வெக்கு பார்க்குற நல்ல விஷயம் தானே, நம்ம யாரோ ஒருத்தவங்க பண்ணால் நல்லது தானே சொல்றாங்க. இப்போ வெக்கு டேரக்டர் ஜேகே போகிறாங்க. ஜேகே சொல்றாங்க என்ன அப்படி கேட்குறாங்க. நம்ம மெர்லி நல்லா சொல்லி தராங்க. அவதான் இப்போ நல்லா ஒர்க் கற்றுக்கிட்டாலே சூப்பராக ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு. அப்புறம் என்ன கற்றுக் கொடுக்கட்டுமே அப்படி சொல்றாங்க. எனக்கு மற்றவங்க ஒர்க்கில் இருக்கேன் பார்க்குறேன் எப்படி சொல்லிட்டு மெக்கு சொல்றாங்க. இப்போ ஜெக்கி பாக்குறாங்க. இந்த நீ பாச நான் பாச சொல்றாங்க. நீ தானே பாச சரி மெக்கு சொல்றாங்க. அப்புறம் சொல்லி சரியா சொல்றாங்க. சரி சரி தொலைறான் அப்படின்னு சொல்லிட்டு வெளியே வராங்க. பிடிக்கலன்னு சொல்லிட்டான், ஏமாத்தினான்னு சொல்லிட்டு விட்டு வந்தான் அப்படி சொல்லிட்டு நம்ம மெக்கு பாக்குறாங்க.
அவன் என்ன ஏமாத்துறான்னு எனக்கும் தெரியல, இது வரைக்கும் முழுசா சொல்லி தர மாட்டான் அப்படின்னு சொல்லிட்டு மெக்கு வராங்க. அந்த காரணமா மெல்லின்னு சொல்றாங்க. என்ன மெக் சொல்றாங்க, நீ போய்ட்டு ஒரு ஒர்க்கு பரசலே சொல்றாங்க. ஏன் சொல்றாங்க, இல்ல நீ போய்ட்டு ஒரு ஒர்க்கு பரசலே நான் கற்றுக் கொடுத்துக்கிறேன், ஏன்னா இதை என்னோட பொறுப்பு தான் சொல்றாங்க. என்னோட பொறுப்பு தான், நான் சொல்லிக் கொடுக்குறேன், ஓகேவா, இதெல்லாம் எனக்கு அந்த டியூட்டி, நீ போக சொல்றாங்க. இப்போ அந்த பொண்ணு போயிடா. இப்போ நம்ம மெக் வந்து அதை சொல்லிக் கொடுக்க ஆரம்பிக்கிறாங்க. இப்போ என்ன பாக்குறாங்க, ஏன் என்னாச்சு, உங்களுக்கு பேசுற மாதிரி இருக்கு அப்படி கேட்குறாங்க. அதெல்லாம் உங்களோட சொல்றாங்க. இப்போ மெக்கு ஒரு விஷயம் நோட் பண்ணிப்பாங்க. என்னக்கா ஜெய்க்கு வந்துட்டு கேமரா ஆன் பண்ணி வச்சிருக்காரு, ஆன் பண்ண மாட்டாரு, இன்னைக்கு ஆன் பண்ணி வச்சிருக்காரு, ஜூம் பண்ணி அவர் பார்த்துருக்காரு. அது வந்து அவர் பார்த்துட்டு அமைதியா அவங்க பார்த்துட்டு இருப்பாங்க கண்டிப்பா அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஜாப் சொல்லி கொடுத்துருக்காங்க. ஜாப் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இப்போ ஒரு ஈவினிங் ஒரு 3 o'clock இருக்குண்டா அப்புறம் லஞ்சில் சாப்பிட்டுருப்பாங்க. ஜெமினிக்கு செகண்ட் ஃபைல் கொடுத்துருப்பாங்க. அந்த ஃபைலில் ஜெமினி மிஸ்டேக் பண்ணிட்டாங்க. அந்த இடத்துல மெக்கு வந்துருக்க மாட்டாங்க. அவர் ஃபைல் ஒர்க் பண்ணி கொடுத்துட்டு மெக்கில் கொடுக்குறாங்க. இப்போ மெக்குமே போயிட்டு அதை கொடுக்குறாங்க. நம்ம ஜெகி கிட்ட ஜெகி ஓப்பன் பண்ணி பார்க்குறாங்க. அந்த ஃபைல் யார் ஓப்பன் பண்ணலாம் கேட்குறாங்க. இப்போ நம்ம மெக்கு பார்க்குறாங்க. 5 பேருமா 5 ஃபைல் கொடுத்துருக்காங்க. இது யாரோட லிஸ்ட் பார்க்குறாங்க. பார்த்தா ஜெமினோட அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மெக்க சொல்கிறாங்க, கூப்பிட சொல்கிறாங்க. இப்போ மெக்கு பயமாக இருக்குது. அவன் தப்பு என்ன சொல்கிறா, ஓகே நான் போயிட்டு கரெக்ட் பண்ணுறேன், எனக்கு அவன் இப்போ தான் ஜாப் இப்போ தான் இன்டர்ன்ஷிப் ஜாயின் பண்ணியிருக்காங்க, கற்றுக்கத்தான் வந்துருக்காங்க ஒர்க், ஓகேவா, எதுவும் ஹார்ட் பண்ணக்கூடாது, ஓகேவா, கொஞ்சம் புரிஞ்சுக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மெக்கு ரிக்வஸ்ட் பண்ணுறாங்க. ஜெகி எல்லாம் கேட்கவே இல்லை. நான் சொல்லிட்டு மட்டும் சரியா சொல்றாங்க. இப்போ நம்ம மெக்குமே சரிடா சொல்லிட்டு ஜிம்மி சொல்றாங்க. என்ன மெக் ஜிம்மி சொல்றாங்க, நீ கூட கொஞ்சம் வரையா சொல்றாங்க. ஏன் என்னாச்சு ஜிம்மி கேட்குறாங்க. இல்லை நீ வா சொல்றாங்க. சரி சொல்லிட்டு நம்ம ஜிம்மி போய் மெக் கூட போறாங்க. போயிட்டு நின்றுருக்காங்க. மெக்கு பக்கத்தில் ஜிம்மி நின்றுருக்காங்க. இப்போ நம்ம ஜெய்க்கு இது என்ன கேட்குறாங்க. ஜிம்மிக்கு என்ன சொல்ல தெரியல. அது சார் சொல்றாங்க. இது என்னன்னு கேட்டா சொல்றாங்க. இப்போ நம்ம மெக்கு பார்க்குறாங்க. அந்த அளவுக்கு ஒரு பெரிய மிஸ்டேக்லாம் கிடையாது. இந்த அளவுக்கு அவனை கொஸ்டின் பண்ற அளவுக்கு ஜஸ்ட் ரீகரெக்ட் பண்ணா போதும், ஓகேவா. இப்போ நார்மலாக ஒர்க் பண்றவங்களே தப்பு பண்ணுவாங்க. அவங்க இன்டர்ன்ஷிப் கொடுத்துருக்காங்க. அது வந்து முதல் நாளைவாடா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மெக்கு பார்க்குறாங்க. அவர் லவ் பண்ணும்போது மானத்தேனே பொன் மானை உயிரன்னு சொல்லிட்டு கொஞ்சம் வேண்டியது, அப்புறம் தப்பு பண்ணி பிரேக்கப் ஆயிட்டாக்க இந்த மாதிரிலாம் பண்ண முடியாது சொல்றாங்க. இது எதுவுமே பார்க்குற மாதிரி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மெக்கு கோவம் வருது. எனக்கா இவன் நான் ஒய்ஃபு அவன் ஹஸ்பண்ட் சொல்லிட்டு இப்போ என்ன சொல்லிக்கிட்டு இருக்கான், இப்போ வந்துட்டு இந்த மாதிரி பேசிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மெக்கு ஒரு மாதிரி இருக்கு. ஜிமின் தான் நான் மிஸ்டேக் பண்ணிட்டேன் சார் ஜிமின் சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஜெக்கி பார்க்குறாங்க. இப்போ நம்ம ஜெக்கி அப்படி ஜிம்மி ஒரு செகண்ட் பார்த்துட்டு ஃபயர் தூக்கி ஜிம்மி மேலே அடிச்சிடுறாங்க. இப்போ மெக்குக்கு சவர் மாதிரி எடுத்து ஜெக்கி அப்படி சொல்லிட்டு மெக்கு கத்துறாங்க. இப்போ நம்ம ஜிம்மில் அப்படி இந்த ஃபயர் வந்துட்டாங்க. மேலே அடிச்சு கீழே விழுந்திருக்கும். அதை வந்து எடுக்கிறாங்க. அப்படி எடுத்து பார்க்குறாங்க. இப்போ நம்ம ஜெக்கி பார்க்குறாங்க. இங்கே வந்தது ஒர்க்கருக்கு தான் சரியாக சொல்கிறாங்க, அதை மட்டும் கரெக்டாக பண்ணுங்க அப்படி சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஜிம்மிக்கு புரியல. மெக்கு பார்க்குறாங்க. என்னடா பிரச்சனை உனக்கு அப்படி சொல்லி பார்த்துட்டு இப்போ நம்ம ஜெக்கி மெக்கு பார்க்குறாங்க. ஜிம்மின் சாரி சொல்லிட்டேன். ஜிம் பார்த்து ஓகே மெக்கு ஜிம்மி சொல்கிறாங்க. இப்போ மெக்கு தான் வந்துட்டு வா சொல்லிட்டு கொடுத்துடுறாங்க. வெளியே போயிடுறாங்க 2 பேருமே. போயிட்டு மெக்கு பார்க்குறாங்க. போயிட்டு ஒரு சின்ன மிஸ்டேக் தான், ரொம்பலாம் பெருசாக இல்லை. இப்போ அந்த பயிர் வந்து நம்ம மெக்கு சொல்லிட்டு நான் இப்படி தானே கறி கட் பண்ணுறா சொல்கிறாங்க. அப்போ நம்ம என்ன கேட்குறாங்க, என்னாச்சு ஏன் ஜிம்மி ஒரு மாதிரி காசு சொல்லிட்டு மெக்கு என்னாச்சுன்னு கேட்குறாங்க. இப்போ மெக்கு பார்க்குறாங்க. ஆசிரியர் சொல்கிறாங்க. இந்த மாதிரி அந்த சொல்லிடுறாங்க. அவருக்கு சமக்கம் வந்துட்டு டக்குன்னு 4 பேர் வந்துருச்சுறாங்க. நம்ம யோனிச்சு பிலிக்ஸ் ஆலன் நம்ம இன்னும் 3 பேருமே 4 பேருமே எழுந்துட்டு டேரெக்டாக அவங்க வந்து கேபின் போயிடுறாங்க. இப்போ மெக்கு பக்கத்துலேயே நில்லுங்களா சொல்லி வெளியே போயிட்டு இருக்காங்க. இந்த பக்கம் நம்ம 4 பேர் அப்படி உள்ள வராங்க. மெக்கு கம்மியெல்லாம் கேட்கவே இல்லை. அப்படியே டோரை முடிச்சு உள்ள வராங்க. இப்போ ஜெக்கி பார்க்குறேன்னு சொல்லிட்டு பார்த்தா 4 பேர் இருக்காங்க. மனதில் நினச்சிட்டு சொல்லி என்ன கேட்குறாங்க, என்ன சொல்கிறேன் என்ன நினச்சிட்டிங்கன்னு கேட்டேன். அவங்க கேட்க யாரும் இல்லை, அனாதை அவன் சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஜெக்கி பாருங்க சொல்கிறாங்க. பாருங்க உங்கள்கிட்ட நாங்கள் வந்து ஒர்க் பண்ண பிடிக்கல, நாங்கள் இண்டஸ்ட்ரி பண்ண பிடிக்கல சொல்லிட்டேங்க சரியா. நீங்கள் இருக்கு தெரிஞ்சதாக்க நான் வந்திருக்க மாட்டோம் சரியா. நாங்கள் காலேஜில் சொல்லியிருப்போம் வேற ஒரு கம்பெனி கொடுங்க சரியா, வேற ஒரு கம்பெனி வந்துட்டு இண்டஸ்ட்ரி கொடுங்க சொல்லிட்டு கேட்டு வாங்கியிருப்போம். நீங்கள் இருக்கு தெரிஞ்சதாக நாங்கள் வந்து போய் நான் சொல்கிறாங்க. அவன் எதுவுமே எந்த ஒரு பண்ண ஒரு குழந்தை இன்னசென்ட் சோல் எப்படி ஹார்ட் பண்ணுறீங்க சொல்லிட்டு நம்ம என்ன கேட்குறாங்க. இப்போ நம்ம ஜெக்கி பார்க்குறாங்க. எங்கிட்ட பாஸ் ஓகே சொல்கிறாங்க. நீங்கள் பாஸ் தான், நாங்கள் இன்டர்ன்ஷிப் தான் வந்திருக்கோம், புரியுது எங்களுக்கு புரியுது ஓகேவா சொல்லிட்டு என்ன திட்டுறாங்க. ஆனால் நாங்கள் வந்து உங்களுக்கு சேவ் கிடையாது ஓகேவா சொல்கிறாங்க. ஜஸ்ட் இன்டர்ன்ஷிப் பண்ணி வந்து ஒரு பசங்க சரியா, நாங்கள் எம்ப்ளாய் கூட கிடையாது, ஜஸ்ட் நாங்கள் நார்மலாக இன்டர்ன்ஷிப் பண்ண வந்துருக்க ஒரு பசங்க, நீங்கள் ஒரு பாஸ் ஓகே. எங்களை நீங்கள் வந்துட்டு மிஸ்டேக் பண்ணிங்கன்னு வச்சுக்கோங்களேன், நாங்கள் கம்ப்ளைண்ட் பண்ணுவோம் புரியுதா சரி என்ன சொல்கிறாங்க. இப்போ ஜேகே கோமது ஏன்னா ஜேகே எந்திக்கிறாங்க. அப்போ கரெக்டாக அந்த இடத்துக்கு நம்ஜரும் சுகாவா ஜேவுக்கு முன்பு என்ட்ரு ஆயிடுறாங்க. ஆக்சுவலாக ஜேகே கிட்ட ஒரு விஷயம் பேசுக்காக வந்திருப்பாங்க. பார்த்தாக்கா அந்த ஜென்னு வந்துட்டு ஜேகே கிட்ட ஆர்குமெண்ட் பண்ணுறது பார்க்க அவங்களுக்கு ஒரு மாதிரி இருக்குது. அப்போ நம்ம ஜெயாவை வந்துட்டு கேட்குறாங்க. பார்ப்பா இன்னும் என்னாச்சு அப்படி கேட்குறாங்க. இப்போ இன்னும் பார்க்குறாங்க. அவங்க அதை சொல்கிறாங்க. சொல்லுப்பா என்னாச்சு அப்படி கேட்குறாங்க. இப்போ நம்ம யோசிச்சு சொல்லிடுறாங்க நடந்ததெல்லாம் அந்த மாதிரி ஒரு மிஸ்டேக் ஆகிடுச்சு இப்படி இன்சல்ட் பண்ணுறாரு, இந்த மாதிரி ஹார்ட் பண்ணுறாரு சொல்லிட்டாங்க. அவங்க ரொம்ப இன்னசென்ட், எங்களை தான் ஹார்ட் பண்ண கூட நாங்கள் தாங்கிப்போம், நீங்கள் வந்துட்டு நாங்கள் இன்டர்ன்ஷிப் பண்ணுறது பிடிக்கலக்க சொல்லிவிடுங்க ஓகேவா, நாங்கள் வந்து காலேஜில் சொல்லிடுறோம் சொல்லிட்டு வேறு காலேஜ் நாங்கள் வேறு ஒரு கம்பெனி நாங்கள் போயிடுறோம், ஏன் இந்த கொரியாவில் ஒரு கம்பெனி இல்லையா எங்களுக்கு அப்படி சொல்லிட்டு நம்ம இன்னும் கேட்குறாங்க. இப்போ நம்பிக்கை ஒரு மார்க் எனக்கு கம்ப்யூட்டர் ரெப்ரேஷன் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் இல்லையா, ரொம்ப ஹார்ட் பண்ணி உருவாக்கின கம்பெனி இதெல்லாம், அதுவும்
இவங்க டாப் பொசிஷனில் இருக்காங்க. இப்போ வளர்ந்து வந்த ஒரு கம்பெனி டாப் பொசிஷனில் இருக்குது. யங்ஸ்டர்ஸ்லாம் ஒரு ரோல் மாடல். அப்படிங்கும்போது நம்ம இப்படி ஒரு பேட் நேம் வந்தாக்கா வேறு மாதிரி ஆகிடும். அதுவும் எப்படின்னா இண்டஸ்ட்ரிக்கு வந்து பசங்களை ஹர்ட் பண்ணிட்டாக்கா அது ரொம்ப தப்பாகிடும். சரி நாங்கள் யாரும் ஒரு கம்பெனி இண்டஸ்ட்ரி பண்ண மாட்டாங்க. அப்புறம் கம்பெனி நேமும் போயிடும். அப்புறம் மற்றவங்க இன்வெஸ்ட் பண்ணுறவங்க யோசிப்பாங்க இல்லையா, நிறைய ப்ராப்ளம் இருக்குது. அதெல்லாம் யோசிச்சு பார்க்குறாங்க. பிலி பண்ணவே கூடாது யாரையுமே, ஸ்டாஃபாக இருக்கட்டும் இண்டஸ்ட்ரிப்பாக இருக்கட்டும் யாரையும் பிலி பண்ணக்கூடாது. அப்போ அதெல்லாம் நினச்சி பார்க்குறாங்க. இப்போ நினச்சி பார்த்துட்டு நம்பிக்கை ஜேக்கிட்ட பார்க்குறாங்க. ஜேக்கே சொல்கிறாங்க, ஜேக்கே பார்க்குற ஹேங் சொல்கிறாங்க எந்திரி சொல்கிறாங்க. இப்போ ஜேக்கே இருக்கிறாங்க ஹேங் சொல்ல எந்திரி சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஜேக்கே வந்துருக்காங்க வெளில வா சொல்கிறாங்க. இப்போ நம்ம சுகர் பார்க்க என்னாச்சுடா சொல்கிறாங்க. இருக்கட்டும் நீ வெளில வா சொல்கிறாங்க. இப்போ நான் நம்பி தான் ஃபர்ஸ்ட் வந்துட்டு தாட் யோசிச்சுப்பாங்க, ஒரு கம்பெனி ஓப்பன் பண்ணணும் அப்படின்னு சொல்லி யோசிச்சது அவர் தான் இப்போ எப்படின்னா பில்லராக இருப்பார். ஃபர்ஸ்ட்டு ஒரு ஸ்டெப் எடுத்துச்சு அவர் தான். அதுக்கப்புறம் இவங்க எல்லாருமே உருவாகிருப்பாங்க. இப்போ நம்ம நம்பியும் டேரக்டராக நம்ம ஜிம் ஒர்க் பண்ணிட்டு அந்த பிளேஸ்க்கே போகிறாங்க. இப்போ எல்லாரும் பார்க்குறேன் என்னாச்சு ஏன் நம்பி சார் வந்து வராங்க சொல்லிட்டு இப்போ எல்லாம் பார்க்குறாங்க. இப்போ நம்ம நம்பி தான் வந்துட்டு ஜேக்கே சொல்கிறாங்க. ஜேக்கே பேர் சொல்லிட்டு மன்னிப்பு கேட்க சொல்கிறாங்க. என்ன சொல்கிறாங்க, அப்பாலஜிஸ் கேட்டு ஜேக்கே சொல்கிறாங்க. இப்போ எல்லாருக்கும் ஒரு மாதிரி இருக்குது, என்னாச்சு ஏன் ஜேக்கே சார் மன்னிப்பு கேட்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் இருக்காங்க. நம்பி சார் என்னாச்சு சொல்லி கேட்குறாங்க. இல்லை நீங்கள் உட்காருங்க உட்காருங்க சொல்கிறாங்க. இப்போ எல்லாரும் உட்காந்துறாங்க. ஆனால் எல்லாருடைய காதுமே இங்கே எப்படி அந்த காது கொடுத்து கேட்டுருக்காங்க, என்ன பண்ணுறாங்க லிசன் பண்ணுறாங்க. அப்போ நம்ம ஜெவ் பார்க்குறாங்க. நம்பி சொல்கிறாங்க வெயிட் பண்ணுறா சொல்கிறாங்க. எதுக்காக கோவப்பட்டு எதுக்காக திட்டினா சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஜெவ் பார்க்குறேன் எல்லாம் எதுக்காக அப்படின்னு சொல்ல வராங்க. அந்த வாய்ப்புக்காக பர்சனல் வெஞ்சன்ஸ் தான் சொல்ல வராங்க. டக்குன்னு நம்ம யோசிச்சு கையை பிடிச்சிடாங்க வேண்டாம் அப்படின்னு சொல்லாத சொல்கிறாங்க. சரி சொல்லிட்டு ஒரு அமைதியாகிறாரு. இப்போ நம்ம நம்பி பார்க்குறாங்க சொல்கிறாங்க. இல்லை எங்களுக்கு பிடிக்கல போல அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படிலாம் இல்லை, அவன் அந்த மாதிரி பையில யூஸ்வலாக அந்த மாதிரி நடந்துக்க மாட்டான் ஓகேவா, கோல்டு தான் ஆனால் யாரையும் ஹர்ட் பண்ண மாட்டான், நமக்கு அது ஹேபிட் கிடையாது ஓகேவா. இப்படி நடந்துக்கிட்டாக்கா சம்திங் அப்செட்டாக இருப்பான்னு சொல்கிறாங்க. சார் அவங்க அப்செட்டாக மைண்ட் அப்செட்டாக அது நாங்கள் தான் கிடைச்சோமா அப்படின்னு சொல்கிறாங்க. இல்லை கொஞ்சம் பொறுமையாக இருங்க ஓகே நான் பேசுகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்பி ஜேக்கே சொல்கிறாங்க. ஜேக்கே பார்க்குறாங்க ஹேங் சொல்கிறாங்க மன்னிப்பு கேளு சொல்கிறாங்க. ஜிம்முக்கு ஒரு மாதிரி இருக்குது சார் அப்படி சொல்கிறாங்க. இல்லை ஜிம்மி ஓகேவா, நீ தப்பே பண்ணிருந்தா கூட உங்ககிட்ட ஃபர்ஸ்ட் இந்த மாதிரி ஹார்ஷ் ஆனது கூட ஓகேவா சொல்கிறாங்க. இப்போ நம்ம என்ன பார்க்குறாங்க நீங்கள் மன்னிப்பு கேட்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜேக்கே சொல்கிறேன். என்ன சொல்கிறாங்க ஜேக்கே பார்த்து ஜேக்கே ஜிம்மி பார்த்துருக்காங்க. ஜிம் ஜேக்கே பார்க்கவே ஹெட் ரவுண்ட் பண்ணிக்கிறாங்க. இப்போ ஜேக்கே யோசிக்கிறாங்க. இப்போ நம்பிச்சுருந்தா இந்த கம்பெனி உருவாக்குறதுக்கு எவ்வளோ கஷ்டப்பட்டுருப்போம். அதுவும் நீ நைட்டு பகலாக தூங்காமல் 2 years ரொம்ப கஷ்டப்பட்டதுனால தான் இப்படி ஒரு கம்பெனி உருவாயிருக்கு சரியா சொல்கிறாங்க. எல்லாரோட ஹார்ட் ஒர்க் எஃபோர்ட் இருக்குது. அந்த கம்பெனியோட நேம் வந்து ரெப்யூட்டேஷன் வந்து கிட்ட போகிறதையும் பார்த்துட்டு இருப்பியா அப்படி கேட்குறாங்க. சொல்கிறாங்க ரெப்யூட்டேஷன் போகிறதையும் பார்த்துட்டு இருப்பியா அப்படி கேட்குறாங்க. இப்போ நம்ம ஜேக்கே பார்க்குறாங்க. அது சொல்கிறாங்க சொல்லியா ஜேக்கே நீ தானே சொன்னேன் நம்ம வந்து ஒரு தனி ஒரு அடையாளத்தை உருவாக்கணும், நம்ம ஒன்றா தான் இருக்கணும் ஆனால் நமக்கு தனி ஒரு அடையாளம் வந்து இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நீ தானே சொன்னேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நம்பிட்டு கேட்குறாங்க. இந்த கம்பெனிக்கு என்ன பிரச்சனை சரி நான் வந்து பொறுப்பெடுத்துப்பேன் நான் பார்த்துப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு நீ தானே சொன்னேன் எல்லாருக்கையும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நம்பி சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஜேகே ஒரு செகண்ட் யோசிச்சு பார்க்குறேன். எல்லாமே இவர் சொல்லிட்டு அவங்க கேட்டிருப்பாங்க. இவர் என்ன வயசுல சின்ன பையனாக இருந்தாலும் இவரோட ஒப்பீனியன் எல்லாருமே கேட்பாங்க. அவர் சொல்கிறது ரொம்ப கரெக்டாக இருக்குன்னு சொல்லிட்டு அப்போ யோசிச்சு பார்த்துட்டு நீ தானே சொன்னேன் நீ இதற்கு வழியை காமிச்சியா சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஜேகே பார்க்குறேன் இல்லை நீங்கள் தான் சொல்கிறாங்க. எனக்கு தெரியும் ஓகே நம்ம எல்லாருக்கும் ட்ரீம் வந்துச்சு எல்லாருக்கும் இப்போ நம்ம எல்லாருக்கும் வந்து டேலண்ட் இருந்துச்சு ஓகேவா, அதெல்லாம் ஒன்றும் சேர்ந்தா அப்படி இருக்கும்னு சொல்லிட்டு அந்த கம்பெனி உருவானுச்சு ஓகேவா. அதனால தான் நம்ம இவ்வளோ எஃபர்ட் போட்டு இவ்வளோ ஹார்ட் பண்ணி ஒரு பிளேஸ்க்கு வந்திருக்கோம் ஓகேவா. இப்போ அதை வந்து ஸ்பாயில் பண்ண நினைக்கிறியா அப்படி கேட்குறாங்க. இப்போ நம்ம ஜேகே உங்க ஒரு செகண்ட் யோசிச்சு பார்த்துட்டு சாரி சார் ஜேகே சொல்கிறாங்க. இப்போ எல்லாம் திரும்பி ஷாக் ஆகிறாங்க. அந்த ஸ்டாஃப் திரும்பி பார்க்குறாங்க. ஜேகே சார் ஒரு பாசிட்டிவ் சாரி கேட்குறாங்களா இதெல்லாம் ட்ரீம் ஆப்போசிட் பார்த்துட்டு இருக்காங்க. இப்போ நம்ம என்னுக்கு குழுக்குன்னு இருக்கு உள்ளுக்குள்ள அவருக்கு அவருக்கு இன்சல்ட் பண்ணிருக்காரு இல்லையா, என்னதான் ரூம்ல நடந்தாலும் அவர் எதுக்கு இல்லை எனக்கு ஜிம் 3 years எப்படி இருக்காரு சொல்லிட்டு இவங்க எல்லாருக்கும் தெரியுது. ஒரு 3.5 years எப்படி இருந்துட்டு இருக்காரு எப்படி வாழ்ந்துருக்காரு சொல்லிட்டு எல்லாருக்கும் தெரியும். இப்போ நான் ஜிம் பார்க்குறேங்க ஓகே சார் ஜிம் சொல்கிறாங்க. இப்போ என்ன ஜேகே பார்க்குறேங்க இப்போ நம்பிருந்தா அவங்க பாருங்க சொல்கிறாங்க. இப்போ என்ன பார்க்குறேன்னு சொல்லிட்டு இனிமேல் மிஸ்டேக் வந்து இன்ட்ரெஸ்ட் டேரக்டாக சொல்லுங்க ஓகே நான் சாரி பண்ணுறேன் சொல்கிறாங்க. ஓகே அங்கே அப்படி சொல்கிறாங்க. இப்போ ஃபைனலாக நம்ம ஜேகே போயிடறாங்க. நம்ம சுகா கூட்டிகிட்டு போயிடுறாங்க. இப்போ நம்ம ஜிம் உட்காந்துடுறாங்க. இப்போ எல்லாரும் ஒரு இப்போ மேலே போகிறாங்க. டாப் ஃப்ளோர் போய் நின்றுட்டு இருக்காங்க. என்ன ஆச்சு என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அப்போதான் நம்ம ஜேகே ஒரு மாதிரி இருக்காங்க. சொல்லு ஜேகே உனக்கு அந்த பையன் பிடிக்கலையா இல்லை இண்டஸ்ட்ரி பர்சனே பிடிக்கலையா என்ன நீ தானே சொன்ன வீட்டில் அரேஞ்ச் பண்ணி தர சொல்லி சேஃப்டிலாம் பண்ண சொல்லி சொன்னீங்க. அப்படி இருக்கும்போது ஃபர்ஸ்ட் டே ஒரு மிஸ்டேக் நடக்குதுன்னு சாதாரண விஷயம் தானே அதுக்கே நீ இப்போ ரியாக்ட் பண்ணுற அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நம்பின்னு கேட்குறாங்க. இப்போ ஜேகே அறிஞ்சிருக்காங்க சொல்கிறாங்க. நம்பி பார்க்குறேன் ஜேகே பார்க்குறேன் எங்க தப்பாடுக்காதீங்க நான் கொஞ்ச நேரம் டைம் தனியாக ஸ்பெண்ட் பண்ணணும்னு சொல்கிறாங்க. தனியாக ஆமாம் சொல்கிறாங்க. இப்போ சுகா பிடிச்சிக்கிறாங்க. சம்திங் அப்செட் ஆகிருக்கான் போல சொல்லிட்டு செல்ஃபியில் வாடா சொல்கிறாங்க. அவன் அப்பா அப்செட் ஆகணும் ஆமாம் அதில் எதுவும் ஒன்றா இருக்கும் வா சொல்லிட்டு போயிடுறாங்க. இந்த பக்கம் இப்போ ஜேகே உட்காடுறாங்க. அப்படி கண்ணு ஃபுல்லாக ஸ்டாப் அவுட் ஆகிட்டே இருக்கு. அவ்வளோ கோவம் எனக்கு இந்த இதோட பார்த்ததுலேருந்து அப்படியே இருக்குல்ல ஒரு பக்கம் கோவம் ஒரு பக்கம் பெருப்பு ரெண்டுமே இருக்குது தெரியுமா. I'm still love you but I more hate you அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜேகே எப்படின்னா இப்படி யோசிக்கிறாங்க. அவருக்கு வெறுக்கும் சரியா லவ் பண்ணவும் செய்கிறாரு. அவர்ல எப்படி சொல்கிறது தெரியல ரொம்ப கஷ்டப்படுறாரு. அவருக்கு இயர்ஸ் ஆயிடுச்சு 3 years 4 months உன்னை பார்க்க வந்திருக்கு தெரியுமா. இப்போ நம்ம பார்த்துருக்க இல்லை ஒரு பக்கம் ஹாப்பியாக இருக்குது ஒரு பக்கம் நீ பண்ணது நினச்சி எனக்கு ரொம்ப கோவம் வெறுப்பு எல்லாமே அதிகமாக இருக்குது என்னடா பண்ண சொல்கிறேன் அப்படி சொல்லிட்டு நம்ம ஜேகே ரொம்ப உடஞ்சி போய் எடுத்துகிட்டு இருக்காங்க. அப்போ அது பேசுக்கு பாஸ் பண்ணுறாங்க. ஜங்கா சொல்கிறாங்க. ஜங்கு திரும்பி பார்த்தா டே நினச்சிருக்காரு. டே சொல்லிங்கன்னா ஜங்கா நீ ஒரு மாதிரி இருக்கு ஹேங் சொன்னாங்க.
நீ தான் இன்டர்ன்ஷிப் வந்து பசங்க ஹார்ட் பண்ணிட்டியாமா என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு டே கேட்குறாங்க. யாருமே ஹார்ட்லாம் பண்ண மாட்டியே, நீ கொஞ்சம் கோல்டு தானே, யாரையும் ஹார்ட் பண்ண மாட்டியே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டே கேட்குறாங்க. செக்கே அமைதியாக இருக்காங்க. டே சொல்கிறாங்க, செக்கே சொல்கிறாங்க. இப்போ டே பார்க்குறாங்க. செக்கே பார்க்குறாங்க. டே சொல்கிறாங்க எனக்கு கொஞ்ச நேரம் தனியாக இருக்கும் டே சொல்கிறாங்க. அது கொஞ்ச நேரம் தனியாக இருக்கும் அதை பாடுறதுக்காக சொல்கிறாங்க. இப்போ நம்ம டே சரி சொல்லிட்டு போயிடறாங்க. இந்த பக்கம் செக்கே அமைதியாக இருந்திருப்பாரு. அதுக்கப்புறம் அவர் ஜிம்மில் டே ஃபுல்லாக பார்க்குறா. அவர் வந்து ஜிம்மில் தான் வீட்டுக்கு வந்திருப்பாரு. இப்போ நைட் வந்து ஜிம் நடந்துகிட்டே இருக்காங்க விண்டோஸ் கிட்ட. இப்போ நம்ம ஒரு பாசம் கீழே வந்து பார்க்குறாங்க. இப்போனாக்கா அந்த அப்பார்ட்மெண்ட்டோட அந்த விண்டோஸ் அந்த பால்கனி ஓகே விண்டோஸில் பால்கனி இருக்கும். அங்கே நின்று பார்த்தா கீழே இருந்து பார்க்குறாங்க. கரெக்டாக தெரியுது அந்த தெரியல மாதிரி அந்த ஒரு இதாக இருக்குது. இப்போ அவங்க பார்த்துட்டு இருக்காங்க. இந்த பக்கம் அப்படியே அவங்க பக்கம் மூணை பார்த்துட்டு அந்த ஸ்கைல உள்ள ஒரு மூணை பார்த்து அவங்க அழுதுகிட்டே இருக்காங்க. இந்த பசங்க கீழே பார்த்துருக்காங்க. நீ அழுதே மனசு வலிக்குதுடா, ஆனால் எனக்கு என்ன நீ அழ வச்சுட்டேடா அப்படி சொல்லிட்டு ஜேகே அதே நினச்சிட்டு இருக்காங்க. அப்படி பார்த்துட்டே இருக்காரு. இந்த பக்கம் நம்ம ஜேகே ஜிம்மில் பார்க்குறாங்க. ஜிம் பார்த்தா மூணை பார்த்துட்டு இருக்காரு. ரொம்ப நேரம் அப்படியே பார்த்துட்டு கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் அவர் வந்து கால் வந்து சொல்லிட்டு ஹேங்கிட்ட தான் அப்படி போயிடாரு. இப்போ நம்ம ஜிம் நெக்ஸ்ட் டைம் எப்படின்னாக்கா ஒர்க் ரொம்ப சின்சியராக பார்த்து பண்ணுறாரு. பயப்படுறாரு எனக்கு அந்த மாதிரி நம்மளால ஜெயிக்க வந்து கஷ்டம் வேணாம், அவன் வந்து மேலே ஒரு கோவத்தை விருப்ப காமிக்கிறான். அதனால் வந்துட்டு மற்றவங்க வந்து அவனை வந்துட்டு எதுவும் சொல்ல வேணாம் சொல்லிட்டு அவரு நினைக்கிறாரு கொஞ்சம் ஒர்க் பார்த்து பண்ணணும்னு சொல்லிட்டு ரொம்ப பார்த்து பண்ணுறாங்க. இந்த பக்கம் நம்ம ஜெயிக்க எப்படின்னாக்கா கோவப்படுறக்கும் வரத செய்யுது சம்டைம்ஸ் அப்படின்னாக்கா அந்த பர்சனல் வஞ்சஸ் தான், ஏன்னா ஒரு பர்சனல் விஷயம் தான் அவர் வந்து காயப்படுத்து கோவப்படுறது மாதிரி ஒர்க்கெல்லாம் அவர் எந்த தப்பு பண்ணல. அவர் பாட்டுக்கு அமைதியாக பாவம் என்ன சொல்லிட்டு குழந்தைய அவர் சொல்லிட்டு இருக்காரு. அவர் யாருக்கிட்டையுமே பேச மாட்டார், சிரிக்கிறது இல்லை. ஏன்னா மற்றவங்களுக்குள்ள நம்ம மற்ற பசங்க ரொம்ப மிங்கிள் ஆகிட்டாங்க. அதை நம்ம ஒன்றினு சாரி மேக்கு இவங்களெல்லாம் ஜாலியாக பண்ணாக்கா அவங்க எல்லாரும் கூட வந்து ஹாப்பியாக இருக்காங்க. அவங்களும் ஜாலியாக ஃபன் பண்ணிட்டு இருக்காங்க. ஜிம் மட்டும் ஒர்க் உண்டு, அதை விட்டால் கொஞ்சம் நேரம் அந்த கேஃபிடேரியில் போய்ட்டு காஃபி குடிப்பாங்க அவ்வளோதான். அதுவும் இல்லைனாக்கா அந்த காலேஜில் சாரி அந்த ஆஃபீஸோட டெரஸ் இருக்கும். அங்கே போயிட்டு அமைதியாக உட்காந்துருப்பாங்க. அங்கே கொஞ்சம் ஃப்ளவர்ஸ்லாம் வச்சுருப்பாங்க, பார்க்க நல்லாயிருக்கும். ஜிம்மில் அமைதியாக உட்காந்துருப்பாங்க, வேறு எதுவுமே பேச மாட்டாங்க. அப்படியே வந்து பழகிட்டாரு. அவர் ஜேகே கிட்ட பேசணும்னு ட்ரை பண்ணதில்லை. ஆனால் ஜேகே தான் சின்ன சின்ன விஷயத்துக்கு அப்புறம் மொத்தமாக வச்சு திட்டுவார். அவங்க தனியாக திட்டினா இதாகுன்னு சொல்லிட்டு மொத்தமாக 5 பேர் சேர்த்து திட்டுவாங்க. அவங்களுக்கு புரியுது நீ எதுக்காக திட்டணும் புரியுதுன்னு சொல்லிட்டு அவங்களுமே சரி நீ தனியாக திட்டாமல் எங்களால் சேர்த்து திட்டுறது எனக்கு அது போதும் அப்படி சொல்லிட்டு என்ன விட்டுறாங்க. ஏதாவது ஒருத்தவங்க தப்பாக 5 பேர் சேர்த்து திட்டாரு. அப்புறம் ஜிம் புரியுது அவருக்கு இவர் மேலே கோவத்தை கட்டுறாரு சொல்லிட்டு ஒரு 3 வீக்ஸ் போனதுக்கப்புறமா இவங்க டிபார்ட்மெண்ட் சேஞ்ச் பண்ணிடுறாங்க. அதை நம்ம நம்ஜி டிபார்ட்மெண்ட்க்கு மாற்றுறாங்க. எனக்கு அங்கே ஒர்க் இருக்குது, எல்லாத்தையும் கற்றுக்கணும் இல்லையா, இன்டர்ன்ஷிப்னாக்க ஒரே டிபார்ட்மெண்ட்டில் ஒர்க் பண்ண முடியாதுல, எல்லாமே கற்றுக்க சொல்லிட்டு மாற்றிடுறாங்க. இப்போ நம்ம ஜிம்மிங் இவங்களாம் அங்கே போனதுக்கப்புறம் கொஞ்சம் ரிலாக்ஸாக இருக்காங்க. ஆனாலுமே அங்கே ஜெகே டிபார்ட்மெண்ட்டில் எமர்ஜென்சி ஒர்க் இருக்குது, கொஞ்சம் ஃபைல் முடிச்சு தரணும்னு சொல்லிட்டு இங்கே கேட்குறாங்க. நீங்கள் பண்ணி தர சொல்லுங்கள், நீங்கள் கற்றுக்கிட்டீங்களா சொல்லி கேட்குறாங்க. இப்போ நம்ம ஜெகே பார்க்குறாங்க, ஆமாப்பா கொஞ்சம் பண்ணி தாங்க சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஜெகே பார்க்குறாங்க சார் இன்னும் பார்க்குறாங்க சரி சொல்லிட்டு ஃபைல் பண்ணிட்டு இருக்காங்க. அப்புறம் நம்ம ஜெகேட ஃபோக்கஸ் எல்லாம் நம்ம ஜிம் மேலே தான் இருக்குது. அப்புறம் என்ன ஜெகே பார்க்குறாங்க என்ன தப்பு பண்ண போகிறாங்க, எப்படி அவன் திட்டலான்னு பார்த்துட்டு இருக்கியா சொல்கிறாங்க. ஏன் சொல்கிறேன் உங்களுக்கு எதுக்கு இவ்வளோ வெறுப்பு, ஒரு பையன் மேலே சின்ன பையன் இன்னசென்ட்டாக இருக்கா, எதுக்கு அவள் ஹார்ட் பண்ண நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜெயோ திட்டுறாங்க. ஜெகே அமைதியாக இருக்காங்க. அது சொல்கிறாங்க பரவலத்திட்டு அதுக்கு பாவம் மாதிரி அப்படி சொல்லிட்டு எல்லாருமே ஜிம்முக்கு சப்போர்ட் தான் பண்ணுறாங்க. அவன் பாட்டுக்கு அவன் வேற ஒன்று அமைதியாக இருக்கான், ஏன் இது பண்ணுறேன், மற்ற பசங்களோட ஜாலியாக தூத்துட்டு இருக்காங்க. இவனை பார்த்தா பாவம் எதையோ வந்துட்டு இழந்த மாதிரி ஒரு மாதிரி சோகமாக சொல்லிட்டு இருக்கான் அப்படின்ற மாதிரி பார்த்துட்டு இருக்காங்க. ஜிம் பேச சிரிக்கலாம் மாட்டார். வீக்கெண்டில் இங்கே விட போகிறாங்க. ஜிம் மட்டும் அந்த வீட்டுக்குள்ளே இருக்காரு. என்னெல்லாம் கெஞ்சிருப்பாங்க வாடா சொல்லிட்டு, நீங்கள் போய் என்ஜாய் பண்ணுங்க வரல சொல்லிட்டு வீட்டில் தான் இருப்பாங்க. அப்பா மட்டும் அப்போ ஃபோன் பேசுவாங்க. ஜிம் அமைதியாக தான் இருப்பார். ஜெகே கிட்ட ஜிம் ஒரு வார்த்தை கூட பேச முடியல, ட்ரை பண்ணது கூட இல்லை. ஒர்க் விஷயம் வந்தால் கூட சார் இந்தாங்க சொல்லி கொடுத்துட்டு சைன் வாங்கிட்டு அப்படியே வந்துருப்பாரு. ஜேகே வேறு எதுவும் பண்ண மாட்டாரு. ஆனால் அவருக்கு வந்து கோவப்படுவார். அவர் பார்க்குறவங்க கோவம் வரும் தானே, அதை அவர் இல்லை அப்படின்னா அவர் பார்க்காத நேரத்தில் இவர் ரசிப்பார். அவர் பார்த்துட்டே இருப்பார். அவர் பார்க்குற நேரத்தில் கோவத்தை காட்டுவார். இப்படி தான் எப்படி டேஸ் போயிட்டுருக்கோம். நம்ம ஒன் ஃபைன் டே நம்ம இவங்கெல்லாம் என்ன பண்ணாங்கனாக்கா அவங்க நம்பி டிபார்ட்மெண்ட் இருக்கா அங்கே வந்துட்டு ஒரு நியூவாக அப்படின்னாக்கா லேப்டாப்ஸ்லாம் வந்துட்டு ரெடி பண்ணிட்டு இருப்பாங்க. அப்போது அங்கே என்ன பண்ணுறாங்கனாக்கா அந்த மெட்டீரியல்ஸ்லாம் வந்துருக்கும் பாக்ஸ் தூக்கிட்டு வந்துட்டு இருக்காங்க. நம்ம ஜிம் வந்துட்டு அங்கே ஒர்க் பண்ணிருக்கோம், ஒரு ஃபைல் ஒரு பேப்பரில் கலெக்ட் பண்ணிட்டு இருக்காங்க. அப்போ அவங்க தூக்கிட்டு வரும்போது கை பேலன்ஸ் மிஸ் ஆகிட்டு அந்த பாக்ஸை விட்டுறாங்க. அந்த மெட்டீரியல்ஸ் பாக்ஸை டப்புனா அது நம்ம ஜிம்மோட காலை வந்து ஜிம் பெயினில் கத்திடுறாரு. கரெக்டாக அப்போ தான் ஜேகே அந்த ஃப்ளோருக்கு வந்திருப்பாங்க நம்பிட்டு பேசுறதுக்காக. அப்போ பார்த்துட்டு அவருக்கு தான் அவ்வளோ துடிச்சு போயிடாரு. இவர் கத்துறத பார்க்க அவர் துடிச்சு போயிடாரு. அப்புறம் ஜெயாவை பங்கலான்ட்டு இருப்பாங்க, ஜெயாவுக்கு சுகான்ட்டு இருப்பாங்க. ஓடி வந்து பார்க்குறாங்க ஜிமினோட என்னாச்சு சொல்கிறாங்க. இந்த பக்கம் ஜிமின் பயங்கரமாக இருக்காங்க. அம்மா ஜிமின் கத்திட்டு இருக்காங்க. அப்புறம் என்ன முடிஞ்சிட வராங்க என்னாச்சுடா சொல்கிறாங்க. பார்த்தாக்கா அப்படியே அந்த ஸ்கின்னே ஒரு இதாக எடுத்து பிளட் வர ஆரம்பிச்சிச்சு. இந்த பக்கம் கத்துறாங்க. எப்படிமா அவங்க பார்க்குறாங்க சார் தெரியாமல் சார் சொல்கிறாங்க. கை ஸ்லிப் ஆகிட்டு வெயிட் அதிகமாக வந்து ஸ்லிப் ஆகிட்டு சொல்கிறாங்க. இப்போ நம்பின்னு பார்க்குறாங்க கேர்ஃபுல்லாக பண்ண மாட்டீங்களா அப்படின்னு சொல்லிட்டு திட்டுறாங்க. இப்போ முழுக்கா டாக்டர் கால் பண்ணிடுறாங்க. டாக்டர் வந்துடுறாங்க. வந்துட்டு அவர் ஃபர்ஸ்ட் எல்லாம் பண்ணி இன்ஜெக்ஷன் கொடுத்துறாங்க. ரெஸ்ட் எடுக்கும் ஓகேவா, ஒரு 2-3 டேஸ்க்கு வந்து நடக்க முடியாது, அதுக்கப்புறம் நடக்கலாம் ஓகேவா, அதுக்கு நடக்காதீங்க ஸ்ட்ரெயின் பண்ணாதீங்க சொல்லிடுறாங்க. இப்போ நம்ம ஜிம் பார்க்குறாங்க அதே சொல்கிறாங்க அங்கே பாருப்பா நீ ரெஸ்ட் ஓகேவா வீட்டுக்கு கூட்டு போங்கன்னு சொல்லிட்டு சொல்லிடுறாங்க. இப்போ நம்ம என்ன முடிஞ்சிடலாம் வீட்டுக்கு கூட்டு போயிடுறாங்க. நம்ம ஜேவ் தான் அந்த கால் டாக்ஸி புக் பண்ணி கொடுத்துருப்பாங்க, நீங்கள் இதிலே போயிருங்க சொல்கிறாங்க. இப்போ கூட்டிகிட்டு வந்து வீட்லேயே வச்சுறாங்க. 3 டேஸ் ஜிம் வந்து இங்கே ஆஃபீஸ் வரவே இல்லை. ஜேகேக்கு ஒர்க்கே போக மாட்டேங்குது. அவர் பார்க்காம அவர் எப்படி போய் பார்க்குறதுன்னு சொல்கிற மாதிரி இருக்குது. அப்போ தான் நம்ம ஜேகே கேட்குறாங்க டே சொல்கிறாங்க. டே பார்க்குறேன் என்னடா சொல்கிறாங்க.
அது அது சொல்றாங்க, நான் வெளில போயிட்டு வர சொல்றாங்க. வெளில போகணுமா? ஆமா சொல்றாங்க. சரி சொல்லிட்டு அப்புறம் ஜேகே கூட போயிட்டாங்க. ஆஃபீஸ் டைம் ஜேகே யூஸ்வலாக வெளில போகவே மாட்டாரு. வீட்டில் ஃபர்ஸ்ட் டைம் அவர் போயிருக்காரு. இப்போ டேரக்டா அவர் அந்த அப்பார்ட்மெண்ட் ஹோம் ஒர்க்கு போயிட்டாரு. போயிட்டு போனதுக்கப்புறம் எப்படி இவ்வளோ போகுது, எப்படி பேசுறது அவருக்கு எதுவுமே தெரியல. அவர் அமைதியாக இருக்காரு. அப்போ தான் அங்கே என்ன பாஸ்வேர்டு போட்டிருப்பாங்க சொல்லிட்டு ஸ்கேனிங் பண்ணி பார்க்குறாங்க. அவர் மொபைலில் ஒரு ஆப் வச்சிருக்காரு. ஸ்கேன் பண்ணி பார்த்து கண்டுபிடிச்சிடுறாங்க. எனக்கு அவங்க எல்லாமே சாஃப்ட்வேர் கம்பெனி எல்லா இதுவே இருக்கும் உங்கள்கிட்ட. எப்படி நம்ம செக் பண்ணாங்கனாக்கா ஸ்கேன் பண்ணி கண்டுபிடிச்சிடறாரு. ஃபைனல் இப்போ அதுக்குள்ளே ஓப்பன் பண்ணி போறாரு. நவசாக இருக்கு எப்படி இருப்பாங்க பார்த்துருப்பான்னு சொல்லிட்டு பார்த்தாக்கா ஜிம் தூங்கிட்டு இருக்காரு. ஆக்சுவலாக அந்த டைம்ல நம்ம ஜெகி பார்க்குறாங்க. பார்த்தா அவ்வளோ குழந்தை மாதிரி அழகாக தூங்கிட்டு இருக்காரு. அந்த காலை கட்டி போட்டு பார்க்கவும் அவருக்கு அவ்வளோ பெயின்ஃபுல்லாக இருக்கு. அப்போ அப்படியே ஒரு மாதிரி கலை டேஸ்ட் ஸ்டாப் அவுட் ஆகிட்டு கிட்ட போயிட்டு அப்படியே ஜிம்மோட ஃபோட்டோ கிஸ் பண்ணுறாங்க. சாரி எனக்கு ஒன்று டக்குனு பக்கத்தோடு தோணுச்சு. என்ன பண்ணுறது, எனக்கு கோவம் லீகல் விட்டு தர மாட்டேது. ஓகேவா, நீ பண்ண தப்பு அப்படின்ட்டு ஜெகே சொல்கிறாங்க. என் மனசே உடைச்சிட்டு தெரியுமா, நான் யார் விட ரொம்ப லவ் பண்ணேன்னா அது ஒன்று மட்டும் தான் சரியான நான் நீ எனக்கு காயப்படுத்துறது தெரியுமா அப்படின்னு சொல்லி ஜெகே சொல்கிறாங்க. ஜிம்ல தான் மெடிசன் ஆட் போட்டு போகிறது பெயின் கில்லருக்காக நல்லா தூங்கிட்டு இருக்காரு. அவர் ஜெகே பார்க்குற வலிக்குதா ரொம்ப வலிக்குதா பார்த்துட்டு இருக்காங்களா. ஜெகே தான் அந்த காலை பார்க்குறாங்க. பார்த்துட்டு ஒரு மாதிரி நீ பண்ணது நான் மறக்க முடியலடா, மன்னிக்க முடியலடா, ஹேட்டுடா ஜெகே சொல்கிறாங்க. ஜிம் நம்ம படுத்திருக்காங்க. இப்போ ஜெகே கொஞ்ச நாள் ஜிம் பக்கத்தில் உட்காந்துருக்கு. அதுக்கப்புறமா அந்த பிளேஸ் விட்டு போயிடுறாரு. 3 days after தான் நம்ம ஜிம் ஃபைனல் அங்கே கம்பெனிக்கு வராங்க. அப்புறம் ஜிம் எதுவும் நடந்து வந்துட்டு இருக்காங்க பார்த்து. அப்போ ஜிம் வரும்போது லிஃப்ட் ஃபுல்லாக கூட்டமாக இருக்குது. எல்லா ஸ்டாஃப்மே இருக்காங்க. ஜேகேவும் அதில் இருக்காங்க. ஜிம் லிஃப்ட்டு கூட்டமாக இருந்து பார்த்துட்டு எம்ஜி நான் நெக்ஸ்ட் போகலாமா சொல்கிறாங்க. இப்போ நம்ம எம்ஜி பார்க்குறாங்க. சரி சொல்லி நிற்கிறாங்க. இப்போ நம்ம ஜேகே தான் வந்துட்டு இவங்க எல்லாரும் பார்க்குறாங்க. இறங்குங்க சொல்கிறாங்க. என்ன சார் சொல்கிறேன், எல்லாரும் இறங்குன்னு சொல்கிறாங்க. ஏன் சார் சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஜெயவை பார்க்குறேன். பார்த்து தெரியாது ஃபைனல் கால் அடிப்பட்டுக்குள்ள அவங்க எவ்வளோ நாங்கள் வெயிட் பண்ணுவாங்க அப்படி சொல்கிறாங்க. அப்படியே சார்னு சொல்கிறாங்க. இருந்தாலும் இன்டர்ன்ஷிப் பசங்களுக்கு இவ்வளோலாம் கொடுக்கும், இவ்வளோ இடம் கொடுக்காது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க நினைக்கிறாங்க. நம்ம எம்ப்ளாயி அவங்க ஜஸ்ட் எம்ப்ளாயி இன்டர்ன்ஷிப் தானே வந்திருக்காங்க அப்படி சொல்லிட்டு பொண்ணுங்களுக்கு பொறாமல். இப்போ ஃபைனல் அந்த பொண்ணுங்க பசங்க இறங்கினதுக்கப்புறம் ஜெயவை பார்க்குறாங்க. ஜிம் உள்ள வா சொல்கிறாங்க. இல்லை அங்கே இருக்கட்டும் சொல்லிட்டு உள்ள வாப்பா சொல்கிறாங்க. அப்போ ஜிம்மில் வராங்க. காலுக்கு பரவாயில்லையா ஜெயவை கேட்குறாங்க. பரவாயில்ல அங்கே அப்படி சொல்கிறாங்க. சாப்பிட்டியா சொல்கிறாங்க. சாப்பிட்டேன் சொல்கிறாங்க. ரொம்ப நல்லா போய் நடக்கும். வாய்ஸ் பாரு எவ்வளோ வந்துட்டு சாஃப்டாக இருக்குது. கொஞ்சம் சத்தமாக கூட பேச மாட்டோம் அப்படி சொல்லிட்டு நம்ம ஜெயவை தான் நினைக்கிறாங்க. இந்த பக்கம் நம்ம எல்லாருமே லேண்ட் ஆகிட்டாங்க. இப்போ நம்ம ஜேகே ஜிம்மில் பார்த்துட்டு அந்த காலை தான் பார்க்குறாங்க. அப்படி பார்த்து நின்றுருக்காரு. இப்போ நம்ம ஜேகே அப்படின்னாக்கா அவர் யாரும் வச்சு கொண்டிருக்காங்க. அவர் போய் பார்த்துட்டா இருக்காரு. ஃபைனலாக இப்போ லிஃப்ட்டுமே வந்துட்டு மேலே போயிட்டு இருக்கு. இப்போ ஜிம் மெதுவாக இறங்கி நடக்க ஆரம்பிக்கிறாங்க. ரெண்டு வந்து டேபிள் உட்காந்துருக்காங்க. ஜேகே வந்துட்டு எல்லாருக்கும் ஃபைல் சென்ட் பண்ணிருக்காங்க. ஜிம்மு கூட ஃபைல் கொடுக்கவே இல்லை. அப்புறம் ஜிம்முக்கு ஒரு மாதிரி கேடுக்கு எதுவும் கொடுக்கல. ஜிம் பார்த்துருக்காங்க. அந்த ஃபைல் வந்து கொஞ்சம் இம்பார்ட்டண்டான ஃபைல் தான். எல்லாரும் ஒர்க் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ரொம்ப சின்சியராக ஒர்க் பண்ணிருக்காங்க. இப்போ எம்ஜியில் ஒர்க் பண்ணுறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. எம்ஜிடா சொல்கிறாங்க. என்னடா ஆசிரியர் எனக்கு ஃபைல் வரவே இல்லை ஜிம் சொல்கிறாங்க. இப்போ நம்ம எம்ஜி பார்க்குறேன். டே மெக்கு அப்படி சொல்கிறாங்க. மெக்கு பார்க்குறேன். என்னடா எம்ஜி அப்படி சொல்கிறாங்க. வாசல் கூப்பிட்றாங்க. அவர் போகிறாருன்னு சொல்லிட்டு ஏன் ஜிம்முக்கு ஃபைல் கொடுக்கல சொல்கிறாங்க. ஜிம்முக்கு ஃபைல் கொடுக்கல சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஜிம் பார்க்குறாங்க. இல்லை அப்படி சொல்கிறாங்க. அங்கே ஒரு அண்ணா இருக்காங்க. ஒரு ஃபோன் மாதிரி ஒரு அசிஸ்டன்ட் அவர் பார்க்குறாங்க. மெக் பார்க்குறாங்க. ஆனால் அங்கே வாங்க சொல்லி கூப்பிட்றாங்க. அப்புறம் என்னப்பா சொல்லிட்டு எங்கள் ஃபைல் எப்படி கொடுக்கல சொல்கிறாங்க. இல்லை ஜாம் சார் வந்து மற்றவங்க ஃபைல் கொடுக்க சொன்னாங்க. இவர் கொடுக்க சொல்லலை சொல்கிறாங்க. அப்போ மெக்கு ஒரு மாதிரி இருக்குது. என்னாச்சு மறுபடியும் வேதாரம் முருங்க மரம் ஆடிட்டு ஓகே சொல்லிட்டு அவர் பார்க்குறாங்க. கேட்டு வர சொல்கிறேன். இப்போ தான் கொஞ்சம் நல்லா இருந்தால் எதுவும் பண்ணாமல் சொல்லி போகிறாங்க. ஜேகே சொல்கிறாங்க. ஜேகே பார்க்குறாங்க. பாரு இம்பார்ட்டன்ட் ஒர்க் ஓகே டிஸ்டர்ப் பண்ணாத ஜேகே சொல்கிறாங்க. இல்லை நம்ம டிஸ்டர்ப் பண்ண வரல, நீ ஏன் ஜிம்முக்கு மட்டும் ஃபைல் கொடுக்கலையா அப்படி சொல்லிட்டு மெக் கேட்குறாங்க. இப்போ ஜேகே அமைதியாக இருக்காங்க. அதை சொல்கிறா ஏன் ஜிம்முக்கு மட்டும் ஃபைல் தரலையா என்னாச்சு அப்படி கேட்குறாங்க. இப்போ நம்ம ஜேகே பார்க்குறாங்க. பாரு அவனுக்கு அடிப்பட்டுக்கு ஓகேவா, இப்போ ரொம்ப ஸ்ட்ரெயின் பண்ணி ஒர்க் பண்ண வேணாம் அப்படி சொல்லிட்டு நம்ம ஜேகே சொல்கிறாங்க. மெக்கு பார்க்குறாங்க. இது நீ எப்படி சொல்கிறேன்னு எடுத்துக்கிட்டு கேட்குறாங்க. அங்கே பாரு ஜஸ்ட் ஒரு பாஸ் ஒரு எம்ப்ளாயி கேர் பண்ணுறா வச்சுக்கோ சொல்லி கேர் பண்ண வேணாம். எனக்கு பயமாக இருக்குது. எனக்கு அவங்க வந்து பெயினில் உள்ள ஒர்க் வந்துட்டு கொஞ்சம் தப்பு மிஸ்டேக் பண்ண பயமாக இருக்குது. ஓகே இம்பார்ட்டன்ட் ஃபைலு ரொம்ப கரெக்டாக இருக்கும். அதுக்காக தான் கொடுக்கல அப்படி சொல்லிட்டு ஜேகே சொல்கிறாங்க. இப்போ மெக்கு பார்க்குறாங்க. அப்படியா சரி ஓகே சொல்லிட்டு வெளில வந்துடுறாரு. இங்கே பாரு ஜிம்னு சொல்கிறாங்க. என்ன மெக் சொல்கிறாங்க. அந்த ஃபைல் ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஃபைல் ஆமாம் ஓகேவா அதெல்லாம் ஒன்று கொடுக்கல சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. ஏன்னா வந்துட்டு இப்போ ஒர்க்கர் மட்டும் நினைக்கிறாங்க. அதுக்கு டேலண்ட் நினைக்கிறீங்களா சொல்கிறாங்க. அப்படி இல்லை ஓகேவா அது ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஃபைலாக சொல்லிட்டு அதுக்கப்புறம் அவங்கள்ட்ட ஆர்குமெண்ட் பண்ணுறது நல்லதில்லை ஓகேவா. இது இந்த என்னோட ஃபைல் ஒன்று இருக்குது ஓகேவா ஒர்க் பண்ணி நாளைக்கு சப்மிட் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஜிம்மி சாரி சொல்லிட்டு அந்த ஃபைலை ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு. வேற ஒரு ஃபைலை ஒர்க் பண்ணுறாங்க. மற்றவங்க ஒரே ஃபைல் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ அப்படியே பேசாதா பாஸ் ஆகிடுச்சுக்கலாம் 3 month ஆயிருக்கும். ஸ்டில் ஜிம் ஜெக்கிட்ட ஒரு வார்த்தை கூட பேசுனதில்லை. ஆனால் ஜிம்கிட்ட மற்றவங்க யாரும் பேசினாக்கா ஜெக்கிக்கு பயங்கரமாக கோவம். யாராவது கொஞ்சம் சேர்த்து பேசிட்டா போதும், ஜிம் யாரும் கை வச்சுட்டா போதும், அவ்வளோ ஒரு கோவம் ஒரு மொத்த பேரும் கூப்பிட்டு கத்திக்கிட்டு இருப்பாரு. இந்த எதுக்கு வரீங்க ஒர்க் பண்ண வரீங்களா ப்ரெட் பண்ண வரீங்களா சொல்லி கேட்டிருப்பாரு. மெக்கு ஒரு மாதிரி என்னடா பேசுகிறாங்கன்னு சொல்லிட்டு யாராவது ஜஸ்ட் அவன்ட்டு பேசினா போதும் இப்படி கேட்குறாங்கன்னு சொல்லிட்டு மெக்கு ஒரு மாதிரி இருக்கும். இப்போ நம்ம ஜெவை பார்க்குறாங்க.
எங்க சொல்றேன் என்ன சொல்றாங்க அது சொல்றாங்க. நான் வந்துட்டு ஒரு ட்ரிப் அரேஞ்ச் பண்ணிருக்க சொல்றேன். ஆமா ட்ரிப் அரேஞ்ச் பண்ணிருக்கான்னு சொல்றாங்க. எதுக்கு சடனா சொல்றாங்க. இல்ல நம்ம எல்லாரும் ட்ரிப் போலாம், ரொம்ப எனக்கு மைண்ட் வந்து ரொம்ப ஒரு மாதிரி இருக்கு, டிப்ரெஷனா இருக்கு சொல்றாங்க. அப்படி ஆமா டிப்ரெஷனா இருக்கு, ஒரு ட்ரிப் போயிட்டு வரலாமா சொல்றாங்க. சரி சொல்லிட்டு எல்லாருக்கும் டிக்கெட் புக் பண்றாங்க. அது இன்டர்ன்ஷிப் பசங்க விட்டுறாங்க, மற்ற எல்லாருக்கும் டிக்கெட் புக் பண்ணிடுறாங்க. அவங்க ஸ்டாஃப்ஸ் எல்லாருக்குமே ரொம்ப பரவாயில்ல இருப்பாங்க, அவங்க எல்லாருக்கும் புக் பண்ணிடுறாங்க. இப்போ நம்ம ஜேகே எதிர்பார்க்குறாங்க. சரி ஓகே எல்லாரும் வருவாங்க நினச்சிக்கிட்டு அவரும் ட்ரிப் ரெடி ஆயிட்டாரு 1 வீக்குக்கு. இப்போ ஃபைன் லைன் அந்த பஸ் ஒரு 2 பஸ் பெரிய பஸ் வந்துருக்கும், எல்லாருமே ஏறிட்டு இருக்காங்க. இந்த பக்கம் இவங்க பார்க்கலேண்டா நம்ம லீவ் விட்டாங்களே, நம்ம ஊசாரம் போயிடுவோமா அப்படி கேட்குறாங்க. இப்போ எம்ஜி பார்க்குறாங்க, ஊசாரம் போய் என்ன பண்ண சொல்றா அப்படி கேட்குறாங்க. என்ன சொல்றாங்க, எங்க போய் என்ன பண்ண போறோம், இங்க இருந்து 1 வீக் என்ஜாய் பண்ணலாம், என்ன சுற்றி பார்க்கவே இல்லையே, வெறும் பீச் பார்க்க போயிருக்கோம், இவ்வளவு பிளேஸ் இருக்கு சுற்றி பார்க்கறதுக்கு சொல்றாங்க. அப்படி சொல்றேன் ஆமா நம்ம சுற்றி பார்ப்போம் அவ்வளவு சொல்றேன். நம்ம இவங்க சொல்றாங்க நல்ல இடம் இருக்கே சுற்றி வந்து பார்த்துருக்காங்க. இப்போ நம்ம ஜேகே பஸ் வந்து ஏறி வந்து பாக்குறாங்க. ஒரு ஃபர்ஸ்ட் பஸ் ஏறிப்பாரு, பார்த்தாக்கா அங்க இந்த இன்டர்ன்ஷிப் பசங்களும் இல்லை. சரி ஓகே செகண்ட் பஸ் இருப்பாங்கன்னு சொல்லிட்டு ஜேகே செகண்ட் பஸ் ஏறாங்க. பார்த்தாக்கா அங்கேயுமே இல்லை, சீட்டு கூட ஃபுல்லா தான் இருக்கு. அவங்களுக்கு நேம்கான சீட்டு மட்டும் தான் இருக்கு. இப்போ நம்ம ஜேகே பாக்குறாங்க. ஏன் சொல்றாங்க ஜோப்பா என்னடா சொல்றாங்க, நீங்க தான் அரேஞ்ச் பண்ணீங்களா சொல்றாங்க. நான் தான் அரேஞ்ச் பண்ணேன், நல்லா இருக்கா கேக்குறாங்க. நல்லா இருக்கு. எங்க அவங்க யாருன்னு சொல்றாங்க. அவங்களும் எவங்க அப்படி கேக்குறாங்க. அவங்க மீன் சொல்றாங்க. இப்போ நம்ம டேவுக்கு புரிஞ்சுக்கிறாங்க இண்டஸ்ட்ரி பசங்க அப்படி கேட்குறாங்க. ஆமா சொல்றாங்க. அவங்க எப்படி கூட்டிட்டு போக முடியும் சொல்லிட்டு ஜெயோ கேட்குறாங்க. என்ன எங்க சொல்றீங்க ஜெய் கேட்குறாங்க. அவங்க எப்படி கூட்டிட்டு போக முடியும், அவங்க இப்போ கம்பெனி இண்டஸ்ட்ரி பார்த்துருக்காங்க. சரியா இவங்க நம்ம ஸ்டாஃப் இருந்துக்காக ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்றோம் ஓகேவா, இவங்க தான் கூட்டிட்டு போகணும், டிப்ரெஷன் இல்லாமல் பார்த்துக்கணும், நம்மளும் டிப்ரெஷன் இல்லாமல் இருக்கணும், அவங்களுக்கு தான் கூட்டிட்டு போகணும் அப்படின்னு சொல்லி ஜெயோ கேட்குறாங்க. அப்போ நம்ம ஜெய்க்கு ஒரு மாதிரி போயிடுது. அப்பவே ஸ்டாஃப்ஸ் நம்ம மட்டும் தானே சொல்றோம். ஆமா சொல்றாங்க. அது எல்லா ஸ்டாஃபும் கிடையாது ஓகேவா, நம்ம ரொம்ப இம்பார்ட்டன்டான ஸ்டாஃப் மட்டும் தான் அப்படி சொல்றோம். ஜவாப் சொல்றாங்க. ஜெய்க்கு ஒரு மாதிரி சாரி சொல்றேன். என்ன சொல்றாங்க, எனக்கு ட்ரிப் ஒரு மைண்ட் இல்லை சொல்றாங்க. ட்ரிப் ஒரு மைண்ட் இல்லடா சொல்றாங்க. ஆமா ட்ரிப் ஒரு மைண்ட் இல்லை டே இங்க வரைக்கும் வந்து எல்லாம் சொல்றேன், என்னாச்சு உனக்கு அப்படி கேட்குறாங்க. இப்போ டே பாக்குறேன், ஏன் உனக்கு ஒரு அந்த பசங்க ஒரு வருத்தமா இருக்கா அப்படி கேட்குறாங்க. அப்படி இல்லாட்டி அப்புறம் சொல்றாங்க, அது எனக்கு வரதுக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை சொல்றாங்க. அப்படிலாம் சொல்லக்கூடாது வந்தே ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டே ஜெய்க்கு அனுப்பிச்சு ஃபோர்ஸ் பண்ணிட்டு உட்கார வைக்கிறாங்க சீட்ல. நீ வரணும்னு சொல்றேன், எனக்கு மைண்ட் இல்லை டே சொல்றாங்க. அப்போ மைண்ட் செட்ல சரியா இருக்கு, அதுதானே போறது அப்படின்னு சொல்லிட்டு இவங்க சொல்றாங்க. இப்போ ஃபைனலும் பஸ் மூணு ஆயிட்டு இருக்கு. இப்போ ஜெய்க்கு மனசே இல்லை 1 வீக் இப்படி பார்க்காம இருக்கு சொல்லிட்டு அவருக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. எனக்கு 1 டே பார்க்கல கூட அவருக்கு அப்படி இருக்கு. 3 இயர்ஸ் 1 மந்த் பார்க்காம இருந்துட்டாரு, ஆனா இப்போ பார்க்காம இருக்கு அவ்வளவு கஷ்டமா இருக்கு. இப்போ அப்படி இருந்தது அந்த ட்ரிப் போயிட்டு 1 வீக் எப்படா ட்ரிப் முடின்ற மாதிரி இருக்கு. வரும்போது நம்ம ஜெயிக்க வந்துட்டு நான் வந்து தனியாக போறேன்னு சொல்லிட்டு தனியாக போறேன் எதுக்கு சொல்றேன் தனியாக போறேன்னு சொல்லிட்டு அவரு ஃபிளைட்ல வந்துடுறாரு. ஏன்னா இவங்க வேற ஒரு சிட்டிக்கு போயிருப்பாங்க. இப்போ அங்கே பஸ்ல ரிட்டர்ன் வந்தாக்க ரொம்ப டைம் எடுக்கும். இவர் முன்னாடி வந்துட்டு டேரக்ட் அந்த அப்பார்ட்மெண்ட் ஹோம்க்கே போறாங்க. அப்படி போகும்போது ஜிம் அந்த அப்பார்ட்மெண்ட் ஹோம்ல இருக்கிறது பார்க் ஒன்று இருக்கும், கீழே வாக்கிங் பண்ற மாதிரி. அந்த வாக் பண்றதுக்காக பார்க் செட் பண்ணிருக்காங்க. அங்க பார்க்ல ஜிம் நடந்துட்டு இருக்காரு மெதுவா. சொல்ல வந்திருக்காங்க. ஒரு சின்ன குட்டி பசங்க வந்து ப்ளே பண்றாங்க. ஜிம் தானா சொல்றாங்க. ஜிம் பையன் சொல்லிட்டேன் வாங்க நான் ப்ளே பண்ணலாம் சொல்றாங்க. இல்லம்மா எனக்கு ப்ளே பண்றதுக்கு முடியல, நீங்க ப்ளே பண்ணுங்க சொல்றாங்க. அப்படியா சரி ஓகே சொல்றது. குழந்தைங்க ப்ளே பண்றாங்க. அந்த பக்கம் ஜிம் தான் அவருக்கு இது வாக் பண்ணி போயிட்டு இருக்காங்க. அப்ப ஜிம்முக்கு ஒரு கால் ஜிம் பாக்குறாங்க. ஹலோ சென் ஜிம் சொல்றாங்க. இப்ப ஜெயிக்க சென்னோட பேர் கிட்ட அப்படி இருக்கும். ஜிம் போன்ல பேசிட்டு இருக்காங்க. ஓகே தான் நீ ஒண்ணு போய் நல்லா இருக்கா ஜிம்னு சொல்றாங்க. அப்படியா நான் வந்து பார்க்கவே இல்லை வேண்டாம் சொல்றேன். இல்லை நாளைக்கு வந்து பாக்குறேன் ஓகேவா சொல்றாங்க. இங்கே நாளைக்கு நான் வரேன் ஓகேவா நான் சேவல் வரேன்னு சொல்றாங்க. உனக்கு ஓகே தானே நான் வரேன் ஓகேவா நான் சொல்றாங்க. சரி சொல்லிட்டு இப்போ நம்ம கோணம் ஜிம் ஃபோன் பேச முடிச்சிடறாங்க. ஜெய்க்கு அப்படி ஒரு கோவம் வந்துட்டு மறைச்சு ஒரு மாதிரி பாக்குறாங்க. தூரத்துல இருந்து பார்த்துட்டு உன்னை பார்க்க முடியும் உன்னை பார்க்கலே சொல்லிட்டு ஒரு வாரமா தவச்சு போயிட்டு நான் ஓடி வந்து பாக்குறவங்க வந்துருக்காங்க. நீ யார்கிட்ட பேசிட்டு இருக்கல ஜெய்க்கை பார்த்துட்டு இருக்காங்க. மாறிடா அப்படின்னு சொல்லிட்டு ஜெய்க்கு தான் ஹேட்டி அப்படின்னு சொல்லிட்டு போயிடாரு. இப்போ நெக்ஸ்ட் டே தான்டா நம்ம ஜிம் இருப்பாங்க. ஒரு 11:30 இருக்கும். அந்த டைம்ல பர்மிஷன் கேட்கறாங்க. நம்ம நம்ஜிக்கிட்ட இப்போ நம்ஜிக் பார்க்கணும் எதுக்காக ஜிம்மிங் அப்படி கேட்கறாங்க. இந்த மாதிரி வெளில போறா சொல்றாங்க. அப்படியா சரி ஓகே சேவா போயிட்டு வா சொல்றாங்க. இந்த பக்கம் ஜிம் போயிடறாங்க. அப்புறம் நம்ம ஜெய்க்கு கட்டு லிஃப்ட்டுக்குள்ள வராங்க. அந்த பக்கம் ஜிம் வராங்க. ஜிம் லிஃப்ட்டுக்குள்ள போயிடுறாங்க. ஜெய்க்கு ஏறிடுறாங்க. 2 பேரும் எதுவும் பேசிக்கலாம் அமைதியாக போயிட்டு இருக்காங்க. கீழே போய் ஜிம் அந்த லிஃப்ட் வந்து கிரவுண்ட் ஃப்ளோர் வருது. ஜிம் ஜெய்க்கு 2 பேரும் கீழே இறங்கிடுறாங்க. இப்போ நம்ம ஜிம்ல நடக்க ஆரம்பிக்கிறாங்க. அந்த பக்கம் ஜெய்க்கு ஃப்ரெண்ட் வந்துட்டு இருக்காரு. ஜிம்முக்கு கொடுக்கறது பயம் வருது. ஒருவேளை ஃபாலோ பண்ணி வருவானோ அப்படின்னு சொல்லி ஜிம் வந்து பார்த்துட்டு அப்படின்னு ஒரு பிளேஸ் நிக்கிறாங்க. இப்ப ஜெய்க்கு அந்த இடத்துல நிக்கிறாங்க. இப்ப ஜிம் போயிட்டு ஒரு கேப் புக் பண்றாங்க. கேப் வந்துருது. ஜிம் வந்து கேப்ல உட்காடுறாங்க. ஜிம் கேப்ல உட்காந்து போனதுக்கு அப்புறமா ஒரு 5 மினிட்ஸ் அப்புறம் கார் அவரோட கார் எடுக்கிறாங்க. ஜெய்க்கு வந்துட்டு ஜிம் வந்து கேஷ் போறாங்க. கொஞ்சம் தூரம் போனதுக்கு அப்புறம் அந்த கார் எதுவும் கார் ஃபாலோ பண்ற மாதிரி அவருக்கு ஃபீல் ஆகுது. அப்ப பாக்குறாங்க ஜெய்க்கோட கார் தான். ஜிம்முக்கு ஒரு மாதிரி என்ன நடக்குது சொல்ல புரியாம பார்த்துட்டு இருக்காங்க. இப்ப நம்ம ஜிம் டேரக்டா ஒரு ரெஸ்டாரண்ட் போறாங்க. அங்க நம்ம சென்னை வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. இப்ப சென்னை போய் ஜிம் பாக்குறாங்க. நம்ம ஜெய்க்கும் அதே ரெஸ்டாரண்ட்ல வேற ஒரு டேபிள் வந்து உட்காடுறாங்க. அந்த பக்கம் ஜிம் பேசிட்டு இருக்காங்க.
ஆனா அவர் ஜேகே போயிட்டு வந்திருக்கிறது அவர் தெரியுது. அவர் வந்துட்டு இங்க இருக்கிறதும் தெரியுது. ஆனா இருக்கிற மாதிரி காமிச்சிக்கல. அவர் பாட்டுக்கு கேஷுவலா இது பாக்காத மாதிரி பேசிட்டு இருக்காரு. அந்த பக்கம் சென்னை ஜிமின் நல்லா கம்ஃபர்டபுளா பேசுறாங்க. நீ ஓகே தானே அப்படின்னு கேக்குறாங்க. அப்பதான் நினைச்சு இது பண்றாங்க. நீ ஹாப்பியா இருக்கணும், பேக் டு காலேஜ் ஜிமின் ஆகும், ஓகேவா? இது வந்து ரொம்ப ஒரு மாதிரி லோன்லியா இருக்க மாதிரி இருக்காரு, சேடா சொல்லிட்டு இருக்கு. என்ன ஆச்சு கேக்குறாங்க. அதெல்லாம் ஒன்றும் இல்லை ஜிம்னு சொல்லி, நீ எப்படி இருக்கா சொல்லி, நல்லா இருக்கேன். அப்போ நம்ம ஜின்னு தான் பிடிச்ச ஃபுல்லாக ஆர்டர் பண்ண நல்லா சாப்பிட சொல்லிட்டு நல்லா ஃபுட் வாங்கி தராங்க. அப்போ ஜிம்மு ஃபுட்டை வேஸ்ட் பண்ணி நல்லா சாப்பிட்டுருக்காரு. அப்போ ஜெகிக்கு நான் அவ்வளோ கோவம் பார்த்துட்டு இருக்காங்க. இந்த ஒரு முடிச்சு பார்க்குறாங்க. இந்த பக்கம் ஜிம்மு சாப்பிட்டு முடிச்சிடறாங்க. இப்போ நம்ம ஜிம்னு சென்னை வராங்க. சரி பத்திரம் போலியா சொல்றாங்க. இது ஒரு செகண்ட் சொல்லிட்டு கார் ஓப்பன் பண்ணிட்டு நிறைய திங்ஸ் எடுத்துறாங்க. இதை அவனுக்காக வாங்கினா சொல்றாங்க. எதுக்கு இதெல்லாம் சொல்றாங்க. பரவாயில்ல வச்சுக்கோ, சரி அவளுக்காக வாங்கினது வச்சுக்கோ சொல்றாங்க. ஜிம்மி சரி சொல்றாங்க. ஒரு ஹக் சொல்லிட்டு ஓப்பன் பண்ற ஹேண்ட் ஜிம் போட்டு ஹக் பண்றாங்க. அவங்க எப்படி ஒரு சின்ன பையனை ஹக் பண்ணி அழகா டைட்டா ஹக் பண்ணிக்கிறாங்க ஒரு கம்ஃபர்டபுளா. இப்போ நம்ம ஜேகேக்கு அதை பார்த்து அவ்வளோ கோவம் வந்துருச்சு. கோவத்தை கண்ட்ரோல் பண்ண முடியும். பக்கத்தில் இருக்க ஒரு கிளாஸ் உடச்சிடுறாரு. இப்போ அந்த வீட்டில் பார்க்குறாங்க. சார் சொல்றாங்க பில் பே பண்றேன் ஓகேவா. ஜேகே சொல்றாங்க ஓகே சார் சொல்றாங்க. பயந்து போயிடாங்க. இந்த பக்கம் ஜேகேக்கு அவ்வளோ ஒரு கோவம். அந்த பக்கம் ஜிம்மி ஜெனியோட பாய் சொல்லிட்டு அப்படியே கார்ல ஏறி வந்துடுறாங்க. அவர் கேப் புக் பண்ணிட்டு வந்துடுறாரு. இப்போ நெக்ஸ்ட் டே அவர் டேரக்டா வீட்டுக்கு வந்துட்டு திங்ஸ் எல்லாம் வச்சுட்டு ரிட்டன் லஞ்ச் டைம்ல ஆஃபீஸ் போய் ரீச் ஆயிடுறாங்க. இப்போ ஜேகே பார்க்குறாங்க. அவங்க கோவத்தை கண்ட்ரோல் பண்ண முடியல. அப்படியே அமைதியாக இருக்காங்க. திரும்ப இப்போக்கா இந்த திருமணத்தில் ஜிம்மி ஒரு டைம் கூட ஜேகே போய் பேசணும்னு சொல்லி ட்ரை பண்ணதே இல்லை. ஈவன் அவங்க தனியாக இருந்தாலும் சரி எப்படினாலும் சரி பேசவே ட்ரை பண்ண பேச கூட பார்க்க மாட்டாரு அவருக்கு. அதுவே ஜேகேக்கு இன்னும் கோவம் வரும். இப்போ நம்ம ஜேகே பண்ணாக்கா ஜிம்மிக்கு மொத்த ஒர்க்கும் கொடுத்துருக்காரு. எனக்கு அவ்வளோ ஒர்க் கொடுத்து தள்ளுறாரு. நீ என்ன நீ ஃப்ரீயாக இருக்கக்கூடாது, யாரும் பேசக்கூடாது சொல்லிட்டு ஃபுல் அண்ட் ஃபுல் பிஸியாக வச்சுறாரு. இந்த பக்கம் என்ன பார்க்குறீங்கன்னா உனக்கே ஒரு ஃபைல் வர சொல்லிட்டாங்க. ஜிம்மி அசரவே மாட்டாரு. அவரும் ஒர்க் பண்ணிட்டு தான் இருக்காங்க. இப்போ எப்படி பார்க்குற நெக்ஸ்ட் கார்பரேட் செய்யல கத்துக்கோ சொல்றாங்க. இப்ப நம்ம ஜிம்மி எதுவும் சில பாட்டுக்கு ஒர்க் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. ஒர்க் போயிட்டு தான் இருக்கு. ஜெக்கி போதும் ஒர்க் கொடுத்துட்டாங்க. ஒன் ஃபைன் டே இப்ப 7 o'clock ஆகுது. இப்போ நம்ம ஜெக்கி பாக்குறாங்க. மேக்கப் சொல்றேன் என்ன சொல்றாங்க. ஒர்க் அதை முடிச்சு கொடுத்துருக்கோம் சொல்றாங்க. எது டே ஆஃபீஸ் டைம் 6 o'clock தான்டா, அதுக்கப்புறம் எப்படி இருக்க முடியும் சொல்றாங்க. நீ கொடுத்துருக்க ஒர்க்லாம் பார்க்க எப்படி 7:30 ஆகும்டா சொல்றாங்க. எனக்கு தெரியாது ஓகேவா, நான் இங்கே தான் இருப்பேன். இப்போ ஒர்க் அதை முடிச்சு கொடுத்துருப்போம் சொல்றாங்க. இப்போ நம்ம மேக்கப் பாக்குறாங்க. கடவுளே இதுக்கு பேர் என்னன்னே தெரியல சொல்றாரு. போயிட்டு வந்துட்டு மேக்கப் ஜிம்னு சொல்றாங்க. ஜிம்மின்னு சொல்றாங்க. என்ன மேக் சொல்றாங்க. கரெக்டாக இப்போ டைம் வந்து 5:50 ஆக போகுது. ஆஃபீஸ் டைம் க்ளோஸ் ஆகுது 10 minutes தான் இருக்கு. இந்த மாதிரி இந்த ஒர்க்லாம் வந்து முடிச்சு கொடுத்து போகணுமா சொல்றாங்க. என்ன பாக்குறேன் என்ன ஒர்க்லாம் முடிச்சு கொடுத்து போகணுமா யார் சொன்ன அப்படி சொல்றாங்க. பாஸ் என்கிற ஜேகே அப்படி சொல்றாங்க. என்ன சொல்றோம். ஆமா பாஸ் ஒருத்தருக்கான ஜேகே அவன் சொன்னா அப்படி சொல்லி மேக்க சொல்றாங்கன்னு பாக்குறாங்க. என்ன பைத்தியம் முடிச்சிருக்கா சொல்றாங்க. அப்படி பேச வைக்க ஒரு பாஸ் அப்படி சொல்றாங்க. அவர் பாக்குறேன்னு தெரியல இல்லைன்னு சொல்ல சரியா எதுக்கு டார்கெட் பண்ணிட்டு இருக்காரு அவனா சொல்றாங்க. இப்போ நம்ம மேக்க பாக்குறாங்க. என்ன பாக்குறாங்க. உங்க பாராசர் ஜிம் பாக்குறேன். இன்னும் பிரச்சனை பண்ணி நான் முடிச்சு கொடுத்து வர சொல்றாங்க. என்னடா சொல்றேன் நான் முடிச்சு கொடுத்து வர வைக்க நீங்க போங்க அப்படி சொல்றாங்க. நீ சொல்றேன் நான் வரேன் வைக்க நீங்க போயிருங்க அப்படி சொல்லிட்டு நம்ம ஜிம் சொல்றாங்க. என்னடா சொல்றாங்க. எனக்கு ப்ராப்ளம் வரக்கூடாது ஓகே என்னால யாருக்கும் ப்ராப்ளம் வரக்கூடாது இப்போ அப்படி சொல்றாங்க. இப்போ நம்ம என்ன பாக்குறாங்க. நான் தான் கேட்கட்டா இல்ல வேண்டாம் நீங்க போங்க சொல்றாங்க. இப்போ போயிடுறாங்க. ஈவன் எல்லா டிபார்ட்மெண்ட்ல இருக்கிறவங்களும் இப்படாக்கா அவங்க லைட்ஸ் ஆஃப் பண்ணிட்டு திங்ஸ் எல்லாம் பேக் பண்ணிட்டு அவங்களாம் போயிடுறாங்க. இந்த டிபார்ட்மெண்ட்ல மட்டும்தான் இப்படாக்க இவங்க 2 பேர் மட்டும் தான் இருக்காங்க. மேக்க கூட போயிட்டாரு. ஜெக்கி மட்டும் அவர் கேபில் அமைதியாக உட்காந்துட்டு கேமரா ரொம்ப ஜூம் பண்ணி ஜிம் இதை பார்த்துட்டு இருக்காரு. இந்த பக்கம் ரொம்ப ஜிம் பார்த்தா ஒவ்வொரு ஃபைலாக ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. ஃபைலாக எல்லா ஒர்க்கும் பண்ணி முடிச்சிடுறாங்க. இப்போ நம்ம ஜிம் ஒர்க் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் ஃபைலை கொடுத்துட்டு வராங்க. கமின் சார் ஜிம்னு சொல்றாங்க. இப்போ ஜெக்கி பார்க்குறோம் கமின் அப்படி சொல்றாங்க. இப்போ ஜிம் கொண்டு போட்டு வைக்கிறாங்க. இந்தாங்க உங்க ஃபைல் ஜிம்னு சொல்றாங்க. இப்போ ஜெக்கி வாங்கி செக் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ எல்லாத்தையும் பார்க்குறாங்க. ஒரு மிஸ்டேக் கூட ரொம்ப பர்ஃபெக்டாக முடிச்சிருப்பாரு. இப்போ ஜெக்கி பார்க்குறேன். ஓகே நீங்கள் கிளம்பலாம் சொல்றாங்க. ஜிம் கேட்குறாங்க. தேங்க்யூ சார். ஜிம் தான் வராங்க. வந்து திங்ஸ்லாம் பேக் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ ஜேகே அவர் திங்ஸ்லாம் பேக் பண்றாரு. இப்போ ஜிம் கரெக்டாக லிஃப்ட்டுக்குள்ள என்ட்ரு ஆகுறாங்க. இப்போ ஜேகே என்ட்ரு ஆகுறாங்க. ஃபைன் லிஃப்ட் மூவ் ஆயிட்டு இருக்கு. ஜேகே அப்படி நினைக்கிறாங்க. ஜிம் அதே அமைதி நினைச்சிருக்காங்க. கொஞ்சம் ஒரு செகண்ட் கூட அவங்க ஒருத்தர் பார்த்துட்டு இருக்காரு. ஜேகே கூட நினைக்கிறாங்க. ஜிம் பண்ணிட்டு இருக்காங்க. அவர் பார்க்குறாரு. இவர் பார்க்கவும் இல்லை பேசவும் இல்லை எதுவுமே நம்ம ஃபைனாக கீழே இறங்கிறாங்க. இப்போ செக்யூரிட்டி பார்க்குறாங்க. சார் இப்போ நம்ம ஆஃபீஸ் க்ளோஸ் பண்ணலாமா க்ளோஸ் பண்ணுங்க சொல்றாங்க. இப்போ ஆஃபீஸ் க்ளோஸ் பண்ணிட்டாங்க. அந்த பக்கம் ஜிம் இந்த கேபுக்கு ஃபோன் பண்ணுறாங்க. இப்போ தெரியாமல் பஸ்ஸில் போகிற சேஃப்னு சொல்லிட்டு கேபுக்கு ஃபோன் பண்ணுறாங்க. அப்போ கேப் கிடைக்கவே இல்லை. ஜிம் புக் பண்ணிட்டு இருக்காங்க. எல்லாமே பிஸியாகவே இருக்கு. ஜிம் பார்க்குறாங்க. சரி சொல்லிட்டு பஸ்லேயே இப்போ நடக்க ஆரம்பிக்கிறாங்க. இந்த பக்கம் ஜேகே வந்துட்டு பார்க்குறாங்க. ஜிம் நடந்து போகிறத பார்த்துட்டு அவரு கார்கிட்ட போயிருப்பாங்க. அப்படியே காரை ஸ்டாப் பண்ணிட்டு அவர் மீது நடக்க ஆரம்பிக்கிறாங்க. இப்போ செக்யூரிட்டி பார்க்குறேன். என்னாச்சு ஜேகே சார் கார் எதுவும் ப்ராப்ளமா கேட்குறாங்க. இப்போ ஜேகே இல்லை அப்படி சொல்றாங்க. அப்புறம் சொல்றாங்க ஜஸ்ட் பஸ்ஸில் போன தோணுது எனக்கு ட்ரைவ் பண்ணுறது ரொம்ப லேசியாக இருக்குது சொல்றாங்க. நான் வேணா ட்ரைவ் பண்ணுறது விடவா இல்லை வேண்டாம் நீங்கள் பாருங்க சொல்லிட்டு அவர் பாட்டுக்கு நடக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த பக்கம் ஜிம் கொஞ்சம் முன்னாடி நடக்க ஆரம்பிச்சிருப்பாங்க. ஜிம் முன்னாடியும் செக் பண்ணி போயிட்டு இருக்காங்க. இப்போ அப்படியே நைட் டைம் அதை பற்றி ஒரு டைம் ஒரு 7:40 இருக்கும். சில்லு காற்று ஒரு மாதிரி அங்கே டார்க்கு கொஞ்சம் பில்டிங்ஸ் அந்த லைட் வெளிச்சம் பார்க்கறதுக்கு அந்த அட்மாஸ்பியர் அவ்வளோ அழகா இருக்கு. இப்போ நம்ம ஜேகே பின்னாடியும் ஜிம் முன்னாடியும் போயிட்டு இருக்காங்க.
ஃபைனல் ஜிம்மோட பஸ் ஸ்டாப்ல உட்காடுறாங்க. இப்போ ஜிம்மோட சுற்றி பார்க்கவே மாட்டாரு, தன்னை சுற்றி நடக்கணும் பார்க்கவே மாட்டாரு. அவர் பாட்டுக்கு ஏதோ உலக உட்காந்துருப்பாரு, இப்போ உலகத்தை வந்துருப்பாரு. இப்போ நம்ம ஜேகேவும் அங்கதான் இருக்காங்க. ஒரு பஸ் ஒரு ஜிம் வந்து ஏறி உட்காடுறாங்க. ஜிம் பக்கத்துல ஜிம்முக்கு பின்னாடி சைட்ல ஜேகே உட்காடுறாங்க. ஜிம்லாம் எதுவும் சொல்ல அமைதியா இருக்காரு. ஃபைனல் ஜிம்மோட ஸ்டாப் வருது. இப்போ ஜிம் இறங்குறாங்க. ஜிம் இறங்குனதுக்கு அப்புறம் தான் நம்ம ஜேகே அந்த பஸ் விட்டு இறங்கிட்டாங்க. இறங்கிட்டு நடக்க ஆரம்பிக்கிறாங்க. ஜிம் பார்க்க திரும்பி அந்த அப்பார்ட்மெண்டோட போற வரைக்கும் ஒரு பார்க்குறாங்க. பார்த்துட்டு அவர் ஃபுல்லா அந்த அப்பார்ட்மெண்ட் ஃபுல்லா ஆனதுக்கு அப்புறம் தான் ஜேகே லைட் அப்படின்னா கொஞ்சம் ரிலாக்ஸாக பிரீத் பண்ணிட்டு ஓகே சொல்லிட்டு இப்போ அப்படி அவர் கால் பண்ணுறாங்க. அவருக்கு இப்போ கார் வருது. ஃபைன் அந்த கார் அவருக்கு வந்து ட்ராவல் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இவங்களுக்கு பார்க்குறாங்க. என்னெல்லாம் நினச்சிருக்கோம் மனசில் சொல்கிறாங்க. ஒன்று நினைக்கிறத சொல்கிறாங்க. எனக்கு ஒன்று வந்து என்ன புரிஞ்சிக்க முடியல, ஒன்று வந்து என்னால் புரிஞ்சிக்க முடியல அப்படின்னு சொல்லிட்டு மெக்கி சொல்கிறாங்க. செக்கி பார்க்குறாங்க. எதுவும் பேச வைக்க போக சொல்கிறாங்க. இப்போ ஃபைனில் போயிடுறாங்க. இப்படி தான் டேஸ் பாஸ் ஆகிட்டு இருக்கு. ஒன் டைம் கூட நம்ம ஜிம்மின் எப்படினாக்கா ஜேகே எப்படினாக்கா ஜிம்மின் ஜேக்கிட்ட பேச நினைக்கட்டும் இல்லை. ஆனால் ஜேகே வந்து எப்படினாக்கா கோவத்தையும் காட்டுவார். யாருனா பேசினாக்கா எப்படினாக்கா டேரெக்டாக திட்ட மாட்டார். வேலை செய்ய திட்டுருவோம். அதுக்கு பதில் பழைய ஒர்க் கொடுத்து பழி வாங்குறது இப்படி தான் போயிட்டு இருக்கும். ஒன் ஃபைன் டே எப்படினாக்கா இவங்களுக்கு கம்பெனி இந்த இன்டர்ன்ஷிப் வந்து ஆல்மோஸ்ட் ஒரு 5 month ஆயிடுச்சு. ஓகே நம்ம வித்தின் 1 month மட்டும் தான் இருக்குது இன்டர்ன்ஷிப் ஃபினிஷ் பண்ணுறதுக்கு. அப்போ தான் அந்த கம்பெனிக்கு அனிவர்சரி வருது. அது 4th year அனிவர்சரியும் நம்ம சின்ன இருக்காரு அவரோட பர்த்டே. அது ரெண்டுமே ஒரே டேவில் வருது. அது கிராண்டாக அவங்க செலிப்ரேட் பண்ணுறதுக்காக எல்லாமே அரேஞ்ச் பண்ணிட்டு இருக்காங்க. அப்போ நம்ம ஜேகே கேட்குறாங்க இந்த பார்ட்டி எல்லாரும் அலௌட் விடா அப்படி கேட்குறாங்க. அப்புறம் ஜேவுக்கு ஒரு மாதிரி அது ஹிண்ட் ஆகிடுது. இவங்க ஏதோ கேட்குறான்னு சொல்லிட்டு இப்போ அந்த பார்ட்டியில் இன்டர்ன்ஷிப் பாஸ் இருக்கணும் அவ்வளோதானே ஜேகே உனக்கு சொல்கிறாங்க. இப்போ நம்ம டே பார்க்குறாங்க. ஜேகே நம்ம கேட்குறது அப்பாடுறதுக்காக சொல்கிறாங்க. என்ன ஜே கேட்குறாங்க. ஒருவேளை உங்க ஊர் பசங்க உனக்கு பாசம் இருக்கா, நீ கோவமும் பண்ற திட்டமும் செய்யற சேம் டைம் உனக்கு அவங்க இல்லைனாக்கா உனக்கு பிடிக்க அவங்க இல்லைனாக்கா உனக்கு கஷ்டமா இருக்கு. இதுக்கு என்ன அர்த்தம் ஜேகே சொல்றாங்க. இப்போ டே எதுவுமே சொல்லாம ஜேகேக்கும் ஜேகே அமைதியா இருக்காங்க. சொல்றாங்க அதான் உங்களை டே ஓகேவா எல்லாரும் இருக்காங்க அவங்களுக்கு ஒதுக்கீடு பண்ண நல்லா இருக்கும். சரி ஒதுக்கிறது இல்லை அதுக்கு பேர சொல்றாங்க. இந்த கம்பெனில இன்டர்ன்ஷிப்போ இல்லை ஸ்டாஃபோ இல்லை நியூ ஜாயினோ அதனால ஓகே எல்லாருக்கும் ஈக்குவல் ரெஸ்பெக்ட் கொடுக்கணும்ல அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே சொல்றாங்க. இப்போ நம்ம டே பார்க்கறது நல்ல கரெக்ட் நல்ல விஷயம் தான் சொல்றாங்க. ஷோ பார்க்க நல்ல விஷயம் தான் இல்லை நல்ல விஷயம் தான் அதை சரியா சொல்றாங்க. சரியா சரி எல்லாருக்கும் பார்ட்டி அரேஞ்ச் பண்ணுவோம். எல்லாருமே அந்த பார்ட்டி கலந்துக்கணும். எல்லாருக்கான ஃபுட் எல்லாமே கரெக்டாக ப்ரொவைட் பண்ணுவோம். சரியா சொல்றாங்க. ஓகே அப்படின்னு சொல்லிட்டு இப்போ எல்லாருக்கும் தேவை இத்தனை ஸ்டாஃப் இருக்காங்க. அவங்க இவ்வளோ பிளேட் வந்து ஃபுட் ப்ரொவைட் பண்ணணும். செகண்ட் வந்துட்டு அவங்க எல்லாருக்கும் தேவையான எல்லா திங்ஸும் கிடைக்கணும். அந்த ரிட்டன் கிஃப்ட் இருக்கட்டும் எல்லாருமே அரேஞ்ச் பண்றாங்க. ஃபைனலி இப்போ இவங்களுக்கு இன்விடேஷன் வருது. அவங்க மெயிலில் வந்து அனுப்புகிறாங்க. இந்த மாதிரி வந்துட்டு நீங்கள் பார்ட்டி இருக்குது கலந்துக்கோங்க சொல்கிறாங்க. இப்போ சின்ன பார்க்குறாங்க செக் இன்னும் பார்க்குறாங்க. அது என்ன பார்ட்டி ஓப்பன் பார்க்குறாங்க. பார்த்தாக்கா நான் கம்பெனி 4th year அனிவர்சரியும் அந்த சின்ன எங்களோட பர்த்டே பார்ட்டி எப்படி சொல்கிறாங்க. பார்ட்டியா பரவாயில்லையே இந்த கம்பெனி பார்ட்டிலாம் வைக்கிறாங்களா அப்படின்னு சொல்லிட்டு நம்மளாம் கூப்பிட்றாங்க. டூருக்கு கூப்பிட்டு போயிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு எப்படி சொல்கிறாங்க. அப்போ என்ன பார்க்குறதே நம்ம இப்போ தான் வந்தோம் நம்ம இப்போ டூர் கூப்பிட்டு போக முடியும் சொல்கிறாங்க. இவ்வளோ வருஷமாக ஹார்ட் ஒர்க் பண்ணுறவங்க கூட்டிகிட்டு போவாங்க நம்மளே கூட்டிகிட்டு போவாங்க சொல்கிறாங்க. அப்போ அதை நம்ம நம்பிச்சிடும் அப்புறம் ஷுகா நம்ம ஜெயவுக்கு போய் லிசன் பண்ணிடுறாங்க. அப்போ ஜெயவுக்கு லைட்டாக ஒரு மாதிரி ஹர்ட் ஆகிடுதுனாக்கா அவங்க வந்து எப்படி புரிஞ்சுக்கிறாங்க பாரு அதுவும் தப்பாக எடுத்துக்கல. அவங்க நம்ம வந்து ஒரு மாதிரி கேட்குறாங்க ஏன்டா நம்ம வந்து கூட்டிகிட்டு போட சொல்லிட்டானா என்ன வந்து மெச்சூரிட்டியாக யோசிக்கிறாங்க. இல்லைடா இவ்வளோ வருஷம் ஹார்ட் ஒர்க் பண்ணிட்டு அதை கொடுக்க முடியாது ப்ரியாரிட்டி அப்படின்னு சொல்லிட்டு புரிஞ்சுக்கிறாங்க. இப்போ ஜெயவுக்கு ஒரு மாதிரி இல்லை ரொம்ப நல்ல பசங்களாக இருக்காங்கல்ல இவங்க இந்த வரைக்கும் இன்டர்ன்ஷிப் பசங்க இவங்க கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டு சொல்கிறாங்க. ஆமாம் நம்ம தப்பான நம்மள்ட்ட வந்து சொல்லிடுறாங்க நீங்கள் வந்து ஹார்ட் பண்ணுறீங்கன்னு சொல்லிட்டு சண்டை போகிற உரிமையாக ஒரு அண்ணங்கிட்ட சண்டை போகிற மாதிரி அதே மாதிரி எல்லாத்துக்கும் கரெக்டாக இருக்காங்கன்னு சொல்கிறாங்க. ஆமாம் இவங்க கொஞ்சம் டிஃப்ரெண்டாக இவங்களாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நம்பி சார் ஓகே நீங்கள் நைட்டு பார்ட்டி வைக்கலாம் சொல்லிட்டு அவங்க ஜேக்கிட்ட போய் பேசிட்டு இருக்காங்க. நைட்டு தான் பார்ட்டி ஃபைனலாக சாரி மன்னிச்சுக்கோங்க வீக்கெண்ட் தான் பார்ட்டி ஓகேவா ஒரு 2 days இருக்கும். 2 days ஆஃப்டர் தான் வந்து மீட்டிங் சாரி ஐயோ ரொம்ப ஸ்டைலாக இருக்குது மன்னிச்சுக்கோங்க. பார்ட்டி வைக்க போகிறாங்க சொல்லிட்டு என்ன போகிறாங்க கடை நல்ல ட்ரெஸ்ஸாக வேர் பண்ணணும்னு சொல்லிட்டாங்க. ஏன் இப்போ நம்ம நல்ல ட்ரெஸ் இல்லையா சொல்கிறாங்க. அப்படி இல்லை பார்ட்டி வேறு ட்ரெஸ்ஸாக சொல்கிறாங்க. டே அது வந்துட்டு ஆஃபீஸ் பார்ட்டி ஓகேவா அதுக்கெல்லாம் அவ்வளோ இதாக பண்ணக்கூடாது சொல்கிறாங்க. நான் பண்ணுவேன் அது எப்படி சொல்கிறாங்க நீ என்னமோ பண்ணு சொல்லிட்டு என்ன சொல்கிறாங்க. இப்போ ஃபைனலி இவங்க எல்லாருமே 2 days ஆஃப்டர் ரொம்ப அழகாக ஆகிடுச்சு. அன்றைக்கி வீக்கெண்ட் தான் ஓகே வீக்கெண்ட் தான் ஒரு 5 star ஹோட்டலில் பார்ட்டி நான் வச்சுருக்காங்க. இப்போ அவங்களுக்கு ஒரு 4 day ஃபுல்லாக புக் பண்ணிட்டாங்க. அவங்க ஸ்டாஃப் மட்டும் அங்கே இருக்கிற மாதிரி எல்லாம் மேனேஜ் பண்ணிட்டாங்க. அவங்க கொடுக்குறாங்க ஒரு இதை கொடுத்துருப்பாங்க இன்விடேஷன் கொடுத்துருப்பாங்க அதை காமிச்சுதான் உங்களை வரணும் அப்பதான் அலோவ் பண்ணுவாங்க சொல்லிட்டு எல்லாருமே போறாங்க. இப்போ ஜிம்முக்கு பார்ட்டி கூட இஷ்டம் கிடையாது. ஆனால் நம்ம இன்னொரு பணக்காரி வந்துதான் ஆகும்னு சொல்லிட்டு ஃபோர்ஸ் மாதிரி கூட்டிட்டு வந்துட்டாரு. இப்படி என்ன அவர் இது பறி கொடுத்த மாதிரி இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு கூட்டிட்டு வந்துட்டாரு. இப்போ நம்ம ஜிம்மில் அமைதியாக உட்காந்துருக்காங்க. ஜிம்மி மட்டும் நார்மல் ட்ரெஸ் மற்றவங்களாம் ரொம்ப எனக்கு அந்த பார்ட்டிக்கு அதுக்கு ஒரு வைப்போட வந்துருக்காங்க. எனக்கு ஜிம்முக்கு அது இன்ட்ரெஸ்ட் இல்லை அதனால தான் இப்போ எல்லாம் பார்க்குறாங்க வாங்க சொல்கிறாங்க எல்லாம் என்ஜாய் பண்ணுங்க சொல்லிட்டு நம்ம ஷுகா சொல்கிறாங்க கண்டிப்பாக சொல்லிட்டு இப்போ எல்லாருமே என்ஜாய் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இப்போ ஃபர்ஸ்ட் வந்து கேக் கட்டிங்க அப்போ கேக் கட் பண்ணுறப்போ ரொம்ப ஹாப்பியாக இருக்காங்க. கேக் கட் பண்ணிட்டு ஃபர்ஸ்ட் வந்துட்டு அவங்க எல்லாரும் சேர்ந்து கம்பெனிக்காக கட் பண்ணுறாங்க. நம்ம சின்ன ஃபேமிலி தனி ஒரு கேக் கட் பண்ணுறாங்க. கட் பண்ணிட்டு கேக் வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க எல்லாருக்குமே. இப்போ எல்லாருமே வாங்கி சாப்பிட்டுட்டு இருக்காங்க. ஜிம்மி லைட்டாக கேக் சாப்பிட்டா அமைதியாக உட்காந்துருக்காங்க. இன்னும் பக்கத்தே என்ஜாய் பண்ணுறா சரியா சொல்கிறாங்க.
அதெல்லாம் வந்து நம்ம வேணாம்னு சொல்றாங்க. இப்போ யூனிட் பார்க்கண்டே அவனை குடிக்க வச்சிடா சொல்றான், குடிக்க வச்சிடான், அவனை குடிக்க வச்சிரு. அப்பதான் வந்து நம்ம கொஞ்சம் தெளிவாகும். இப்போ இதே மாதிரி இருந்தாக்கா ரொம்ப கஷ்டமா இருக்கும். குடிச்சா மனசு வச்சுக்கா கஷ்டம்லாம் குறையும். நீ வந்து குடிக்க வச்சிடா சொல்றாங்க. சரி சொல்லிட்டு இப்போ போயிடலாம். நம்ம என்ன பண்ணுறாங்க, இப்போதான் அந்த கேக்கில் கட் பண்ண முடிச்சதுக்கு அப்புறம் தான் நம்ம சின்ன தேங்க் பண்ணியிருப்பாரு. தேங்க் பண்ணிட்டு அந்த அனிவர்சரி பற்றி கொஞ்சம் பேசியிருப்பாங்க. கம்பெனி பற்றி எப்படி ஹார்ட் ஒர்க் பண்ணாங்க, எப்படி ஏர்ன் பண்ணாங்க, எப்படி ஏதாச்சும் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லிட்டு அதை பேசி மோட்டிவேஷன் ஸ்பீச்லாம் கொடுத்ததுக்கு அப்புறம் தான் ட்ரிங்க் வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க. அப்போ தான் நம்ம ஜிம்ல டேபிளுக்கு ட்ரிங்க் வருது. நம்ம என்ன பார்க்குறாங்க, குடிடா சொல்கிறாங்க. இல்லை வேண்டாம் ஜஸ்ட் குடி அப்படி சொல்லிட்டு ட்ரிங்க் பண்ணி வச்சுருக்காங்க ஜிம் ஸ்டார்டிங்கில் குடிக்கிறதுக்கு யோசிச்சிருப்பாரு 2 கிளாஸ் போகிற வரைக்கும். அதுக்கப்புறமா அவருக்கு ஒரு நிறைய பெயின்ஃபுல் சொல்ல முடியாத வார்த்தைகள் சொல்ல முடியாத கஷ்டங்களாக இருக்கும் இல்லையா. என்ன பண்ணுறாங்க, மொத்தமாக குடிக்க ஆரம்பிக்கிறாங்க. அதெல்லாம் நினச்சி குடிச்சிட்டு இருக்காங்க. ரொம்ப குடிச்சிட்டாங்க. என்ன பார்க்க என்னடா கொஞ்சம் குடிச்சாதான் கொஞ்சம் நார்மலாகும்னு பார்த்தா இவ்வளோ குடிச்சுட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு என்ன கேட்குறாங்க. இப்போ எவனே பார்க்குறான், குடிச்சா குடிச்சு கூட விடுறா சொல்லிட்டு என்ன பேசிட்டு இவ்வளோ குடிக்கிறாண்டா உடம்பு என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம என்ன திட்டாங்க. அந்த பக்கம் ஜிம் நிறைய குடிச்சிட்டாங்க, குடிச்சிட்டு உட்காந்துருக்காங்க. அந்த பக்கம் நம்ம ஃபிலிக்ஸ் பார்க்குறாங்க, வாங்க டான்ஸ் பண்ணலாம், டான்ஸாக பண்ணுறாங்க பட்றா சொல்லிட்டு இப்போ அவங்களாம் போயிட்டு டான்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ என்ன பார்க்குறது, ஜிம்மி நீ சொல்லிட்டாங்க, என்ன பார்த்து நீ போக சொல்கிறாங்க. இப்போ இன்னுமே டான்ஸ் பண்ண போயிடறாங்க. ஜிம் மட்டும் அமைதியாக உட்காந்துருக்கான்னு குடிச்சிக்கிட்டே தான் இருக்காரு. கொஞ்சம் கொஞ்சமாக ட்ரிங்க் பண்ணிகிட்டே இருக்காரு. இந்த பக்கம் நம்ம ஜின்னு கூப்பிட்றாங்க, நம்ம வாடா டான்ஸ் பண்ணலாம் சொல்கிறாங்க. எனக்கு கொஞ்சம் ஷையாக இருக்குடா நம்பிச்சு சொல்கிறாங்க. ஆடா வாடா சொல்லிட்டு ஜின்னு தான் நம்பிச்சு டான்ஸ் பண்ணுறாங்க. அப்படி நம்ம டேன் ஜோகை பார்த்து அவங்க டான்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க. சுகா மட்டும் அமைதியாக உட்காந்துருக்காங்க. இப்போ சோஃபியா பார்க்குறாங்க, சுகா சார் நீங்கள் டான்ஸ் பண்ண மாட்டீங்களா சொல்கிறாங்க. எனக்கு அதெல்லாம் வேணாம்மா சொல்லிட்டு அவர் சொல்கிறாரு. இந்த பக்கம் நம்ம சோஃபியாவும் மேக்கும் டான்ஸ் பண்ணிருக்காங்க. ஜேகி மட்டும் டான்ஸ் பண்ணாமல் அவள் ஐஸ் கூட ஜிம்மிக்கிட்டே இருக்கு. ஜிம்மி நான் அமைதியாக உட்காந்து நிறைய குடிக்கிறாங்க. ஜேகி கோவம் வருது, எதுக்கு இவ்வளோ குடிக்கிறான், அவனுக்கு என்ன செய்ய ஜேகி பார்த்துட்டு அந்த பக்கம் ஜிம் ட்ரிங்க் பண்ணுறாங்க. அப்படியே அவரே ஆட்டோமேட்டிக்காக அவரே அறியாமல் டிஎஸ் ட்ராப் ஆகிருக்கு கண்ணில். ஜேகி அதை பார்க்குறப்ப மனசு வலிக்குது. அவன் வந்து மனசு வலிக்குது பாரு. ஜேகி பார்த்துருக்கேன் அதுவே சார் அப்படி ட்ரூவாக ரப் பண்ணியிருக்கேன் எப்படி ஜேகி பார்த்துட்டு இருக்காங்க. அப்படி ஜேகி அவர் தாங்கிக்க முடியல, அவர் அழகை பார்க்குறதுக்கு ஒரு மாதிரி ஜிம் நிறைய ட்ரிங்க் பண்ணிட்டு ரெண்டு பக்கம் என்ன இவங்க என்ன பண்ணுறாங்கன்னு பார்க்குறாங்க. ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் எங்கன்னு சொல்லி பார்த்தா நம்ம என்ன அதுக்கப்புறம் மேலின் ஃபிளிக்ஸ்ல பயணம் டான்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ ஜெக்கி பார்க்குறாங்க, அவளு விட்டு போயிருக்கானுங்க. சரி பார்த்தா அவளுக்கு மாதிரி கேட்க அந்த பக்கம் ஸ்டாஃப்லாம் பக்கம் பிஸியாக இருக்காங்க. சேலஞ்சாக பண்ணிக்கிட்டு வாட்டர் என்ஜாய் பண்ணுறாங்க எல்லாருமே. இப்போ நம்ம ஜெக்கி பார்க்குறாங்க, ஜிம் மெது வந்துருக்காங்க. எனக்கு நிறைய ட்ரிங்க் பண்ணுறாங்க, ரெஸ்ட் ரூம் யூஸ் பண்ணலாம் சொல்லி மெதுவாக யூஸ் பண்ணுறாங்க. அவருக்கு பாடியில் ரொம்ப ஹீட்டப் ஆகுது. ஜிம் பார்க்குறாங்க ரொம்ப ஹீட்டப் ஆகுது. ஏன் ஜிம் அப்படியே மெதுவாக யூஸ் பண்ணுறாங்க. போயிட்டு ரெஸ்ட் ரூம் போயிட்டு அவர் ரெஸ்ட் ரூம் யூஸ் பண்ணிட்டு வெளியே வராங்க. அவ்வளோ ஹாட்டாக ஒரு மாதிரி ஹாட் ஆகுது அவருடைய பாடி வந்துட்டு. அவங்களுக்கு என்ன ரொம்ப ஹார்ட்டாக ஃபீல் ஆகிட்டு இருக்கு அப்படின்னு ஒரு மாதிரி ஷர்ட் பண்ணி ஓப்பன் பண்ணிட்டு அப்படி வாக் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இப்போ ஒரு பர்சன் வராங்க ஆப்போசிட்ல வந்து பார்த்துட்டு இருக்காங்க. எப்படி பார்த்துட்டு இருக்காங்க. ஹே பியூட்டிஃபுல் அப்படின்னு சொல்லி கூப்பிடுறாங்க. இப்போ நம்ம ஜிம்முக்கு ஒரு மாதிரி ஜிம் பார்க்குறாங்க. இப்போ ஜிம்முக்கு கேட்குறாங்க, ஐஸ் பிளராக ஆரம்பிக்குது ஒரு மாதிரி. என்னன்னு ஜிம் கேட்குறாங்க. ஹூ ஆர் யூ ஜிம் கேட்குறாங்க. இப்போ பர்சன் பார்க்குறாங்க, நான் யாருக்கு இருக்கும் நீ பிளராக இருக்கிறவங்க பார்த்தது இல்லை சொல்லி பார்த்துட்டு இருக்காங்க. ஆக்சுவலாக வந்து ஒரு ஸ்ட்ரேஞ்சர் தான். இப்போ ஜிம்முக்கு ஒரு மாதிரி இருக்கு. இங்கே பாருங்க, எனக்கு இங்கே யாருன்னு தெரியல, விட்டுருப்பா கொஞ்சம் தள்ளி போங்க, ஜிம்மில் போகணும் ட்ரை பண்ணுறாங்க. அதே எப்படி அவசியம் விட்டுருவேன் சொல்லிட்டு இவ்வளோ பையன் அப்போ சொல்லிட்டு காலேஜ் படிச்சுட்டா நான் கேட்குறாங்க, என்ன காலேஜ் படிச்சுட்டு இருக்கியா அப்படி கேட்குறாங்க. ஜிம்முக்கு ஒரு மாதிரி காசு சொல்லிட்டாங்க, என்ன பண்ணுறேன் பார்ட்டிக்கு வந்து ஒரு ஃப்ரெண்ட்ஸ் கூட அப்படி சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க, பாருங்க நீங்கள் ஒரு ஸ்ட்ரேஞ்சர் விட்டு எனக்கு உங்களுக்கு யாரும் தெரியாது, நான் உங்கள்கிட்ட பேச எதுவும் ஓகேவா ப்ளீஸ் கொஞ்சம் மூவ் பண்ணுங்க. ஜிம் அப்படி ட்ரை பண்ணுங்க ஓகே. ஐஸ் பிளராக இருந்தால் கூட அவர் முடியலனா கூட ட்ரை பண்ணுறாரு. இப்போ அந்த பர்சன் அந்த ஜிம் பார்க்குறப்போ அந்த ஒரு ஷர்ட் பண்ண ஓப்பனில் இருக்கா, அது பார்க்குறப்போ எனக்கு மாதிரி இருக்குது. அது டெம்ப்ட் அடிக்கிட்ட வரான். இப்போ ஜிம் கொஞ்சம் லைட்டாக புஷ் பண்ணி ட்ரை பண்ண போகலாம் ட்ரை பண்ணாங்க. அந்த பர்சன் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக வேறு இருக்கான். ஜிம்ல ரொம்ப லீனாக இருப்பார், நல்லா ட்ரிங்க் பண்ணியிருக்காரு. அவருக்கு ஒரு மாதிரி இருக்கு. இப்போ அந்த பாசனை பார்க்குறாங்க, பாரு எவ்வளோ மணி நேரம் கிட்ட விட்டு தரேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பாசன் கிட்ட வராங்க. ஜிம்முக்கு ஒரு மாதிரியா இருக்குது. அப்போ அந்த பாசன் கிட்ட ஜிம்மு கிட்ட போகவும் டக்குனு ஒரு பாசனை அந்த பாசனை பிடிச்சி அப்படி அவன் பெரிய வால் இருக்குது. வால் அப்படி போட்டு ஒரு புஷ் பண்ணிடுறாங்க. அந்த பாசனை எப்படினாக்கா அந்த ஃபேஸ் போய் அடிப்பட்டது. ஃபேஸ் அடிப்பட்டு பிளட் அப்படி கொட்டிட்டு இருக்கு. அந்த பாசனை திரும்பி பார்க்குறது யாரா சொல்லி பார்த்தாக்கா அந்த பாசனை நிற்கிற அந்த பாசனை பார்த்து பயந்து போயிடுறாங்க. ஜங்கு கப் சொல்கிறாங்க. இப்போ ஜங்கு பார்க்குறாங்க, என்ன அப்படி கேட்குறாங்க. நீருக்காக சொல்கிறாங்க, ஹேஸ் மை எம்ப்ளாயி எப்படியோ சொல்கிறாங்க. என்ன சொல்கிறாங்க, ஹேஸ் மை எம்ப்ளாயி எப்படியோ சொல்கிறாங்க. இப்போ வந்து பார்க்குறாங்க, உங்களோட ஸ்டாஃபாக கம்பெனி சொல்கிறாங்க. ஆமாம் சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஜிம்முக்கு ரிசன் ஆகுது ஜேகே சொல்கிறது. இப்போ நம்ம அந்த பசங்க பார்க்குறாங்க, ஆமாம் மேம் சாரி சொல்கிறாங்க, ஏதாவது பண்ணணும் ட்ரை பண்ண அவ்வளோ தொலைச்சிடும் சொல்கிறாங்க. இப்போ அந்த பசங்க ஓடி போயிடுறாங்க. இப்போ நம்ம ஜெகி பார்க்குறாங்க, ஜெகி கிட்டே வராங்க. ஜிம்மிக்கு வந்து ரொம்ப ஹெட் வந்து பிளராக கண்ணு ஐஸ் பிளராக இருக்குது. ஹெட்டை சுற்றிட்டு ஒரு மாதிரி ஸ்பின் ஆகுது. ஜிம்மி அப்படியே வாங்கிக்கிறாங்க. ஜெகி அப்படி ஜிம்மி ஹோல்ட் பண்ணிட்டு தூக்கிட்டு ஆரம்பிக்கிறாங்க பிரைடல் ஸ்டைலில். இப்போ அங்கேயே ஒரு விஐபி ரூம் ஒரு புக் பண்ணி அந்த ரூம் கூட்டிகிட்டு போயிட்டு பார்க்குறாங்க. நான் வரலாக்கா என்ன ஆயிருக்கும், இவ்வளோ கேர்லெஸ்ஸாக இருப்பியாவும், நான் வரலாக்கா அந்த பஸ் ஸ்டாப் என்ன பண்ணியிருப்பான், என்ன பண்ணிடா ஆயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஜெகி பார்க்குறாங்க. எவ்வளோ பேட் பர்சனாக இருக்காங்க, எப்படின்னா அப்படி கேர்லெஸ்ஸாக இருக்கா. ஜெகி தான் அவ்வளோ கோவப்படுறாங்க. என்னால் வந்து வெறுத்தும் தொலைய முடியல, என்னால் மறக்க முடியல. ரெண்டுமே ஐ லவ் யூ பட் ஐ மோர் ஹேட் யூ அப்படி ஜெக்கி சொல்கிறாங்க. அந்த பக்கம் ஜிம்மின்னு பார்க்குறாங்க, ஐ ஒன்லி லவ் யூ ஜிம்னு சொல்கிறாங்க. ஜெக்கி பார்க்குறாங்க, என்ன சொல்கிறாங்க, நான் லவ் மட்டும் தான் பண்ணுறேன், எனக்கு வெறுக்க தெரியல ஜிம்னு சொல்கிறாங்க. இப்போ ஜெக்கி பார்க்குறேன் யாரும் தெரியல அவனுக்கு சொல்கிறாங்க.
சின்ன சொல்றாங்க ஜெகி பாக்குறாங்க. ஓ நான் யாரும் ஞாபகம் இருக்கா சொல்றாங்க. சின்ன பாக்குறாங்க நான் எப்போ ஒரே மாதிரி தான் இருக்கு சின்ன சொல்றாங்க ஜெகி பாக்குறாங்க. அப்புறம் இப்படி பண்ண சார் ஜெகி தான் ஜிம்ல பாவம் அவரே வந்து பின்னாக்கா ஒரு மாதிரி மயக்கத்துல இருக்காரு. அவர் பிடிச்சி அவர் ஷர்ட்டை வந்து பிடிச்சி ஒரு மாதிரி இழுக்கிறாரு. அவர் ஐசை கூட பண்ணல. ஜஸ்ட் ஒரு கேஸ் அவர் கேட்டிருக்கோம் அதான் லிசன் பண்றாரு. அப்புறம் ஜெகி பாக்குறேன் ஏன்டா அப்படி சொல்றாங்க. அப்ப ஜிம்ல லைட் ஐஸ் ஓப்பன் பண்றாங்க. அவங்க பயங்கர பாருங்க ஐஸ் ஓப்பன் பண்றாரு. ஜெகி பாக்குறாங்க பாரு சொல்றாங்க. அப்ப ஜிம் பாக்குறாங்க நான் தப்பு பண்ணல. ஆனா உன்னை டிஸ்டர்ப் பண்ண மாட்டேன் ஓகேவா. உனக்கு வந்துட்டு நீ வந்து புரிஞ்சுக்கிறப்போ உனக்கு டிஸ்டர்ப் பண்ண மாட்டேன். நான் உனக்கு புரிஞ்சுக்கலையா கேட்குறாங்க. பண்ணுறதப்பா நீ பண்ணிட்டு ஏன் மேலே பழி போடுறியா ஆச்சே கேட்குறாங்க. நான் யார் மேலே பழி போடல. நான் டிஸ்டர்ப் பண்ண மாட்டேன். இவரு நவர் டிஸ்டர்ப் யூ சொல்றாங்க. இந்த பக்கம் ஜெக்கிக்கு இன்னும் கோவம் வருது. எப்படி அவளை பேச முடியுது. நீ ஒய்ஃப் நினச்சி வாழ்ந்தல உன்னோட ஹஸ்பண்ட் நீ சொல்லி குழந்தையும் கொண்டுட்டு எப்படிலாம் பேசுற நீ ஜெக்கி சொல்றாங்க. ஒரு டைம் என்கிட்ட மன்னிப்பு எப்படி தோணுச்சு அவளுக்கு. என்னை பார்க்கணும் தோணுச்சு. எவ்வளோ பேருக்கு ஆகத்தை எனக்கு பண்ணி எவ்வளோ துரோகத்தை எனக்கு பண்ணியிருக்கா ஜெக்கி சொல்றாங்க. ஜிம்மி வந்துட்டு அகன் மயங்குறாங்க. இப்போ நம்ம ஜெக்கிக்கு ஒரு மாதிரி கூட பார்த்துட்டே இருக்காங்க. ஆனால் 2 வருஷத்துக்கு அப்புறம் பார்க்குறப்போ அவரே அறியாமல் அவருக்கு அந்த ஃபீலிங்ஸ் வந்து அப்படியே வந்து அவருக்கு வந்து வருது. அந்த ஃபீலிங்ஸை கண்ட்ரோல் பண்ண முடியல. பார்க்குறப்படி குழந்தைங்க தூங்குறப்போ அந்த ஃபேஸை பார்க்குறப்போ ஒரு மயங்கிட்டார். செகண்ட் டைம் மயங்கிருப்பாரு. இப்போ நம்ம ஜெக்கி பார்க்குறாங்க. ஜெக்கி கிட்ட படிச்சு முடியாது அந்த இயர்ஸ் கிட்ட லைட்டாக ஒரு மாதிரி அப்படியே கிஸ் பண்ணுறாங்க. ஒரு மாதிரி கிஸ் பண்ணி அப்போ ஜிம்ல அந்த ட்ரங்கர் ஸ்டைல இருந்தாலும் அவர் வந்து டச் பண்ணிட்டு ரியாக்ட் பண்றாரு. அவரோட ஹேண்ட் ஜிம்ல ஜெக்கோட அந்த ஷோல்டர்ல வருது. வந்துட்டு ஹோல்ட் பண்றாரு. ஐஸ் தான் ஓப்பன் பண்ணி தவிர மற்றபடி ரியாக்ட் பண்ணிட்டு இருக்காரு. அவர் டச் பண்ண ஃபீல் பண்றாரு. அவரு இந்த பக்கம் ஜெக்கி ரொம்ப சாஃப்டா இன்னும் தெரியல. அவருக்கு பைட் பண்ண தோணவே இல்லை. ஃபுல் அண்ட் ஃபுல் ரொம்ப சாஃப்டா ஃபுல்லா வெட்டிஸ் தான் கொடுத்துருக்காங்க. இந்த பாட்டு எப்படி ஸ்கிப் பண்ணிட்டு எனக்கு நான் ஃபாஸ்டிங் இருக்கேன் சாமி கோச்சிக்கணும். இப்போ நம்ம அப்படியே நெக்ஸ்ட் டைம் மார்னிங் பார்க்கலாம்டா. நம்ம ஜிம் அவங்க வீட்டோட பெட்ல படுத்துருக்காங்க. டயர்டா இருக்கு. அவ்வளோ பாடி பெயின். இப்போ ஜிம் பார்க்குறாங்க என்னாச்சு எனக்கு ஜிம் பார்க்குறாங்க. இவ்வளோ பாடி பெயின் இருக்கு. ஜிம் மெதுவாக இருந்துக்கிறாங்க. என்கிட்ட ஒரு மாதிரி ரிமம்பர் பண்ணி பார்க்குறாங்க என்ன பண்ண சொல்லிட்டு. அப்புறம் ஜிம் கூப்பிட்றாங்க என்ன முடிஞ்சு நான் சொல்றாங்க. ரெண்டு பேர் வராங்க. என்னாச்சு சொல்றாங்க. நான் எப்படி வீட்டுக்கு வந்தா சொல்றாங்க. அதெல்லாம் எங்கிட்ட கையில நல்லா குடிச்சிட்டு மெக்கா அவங்க கூட்டு விட்டுருக்கான் சொல்றாங்க. மெக்கா ஆமா மெக்கா தான் கூட்டு வந்து விட்டுருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம யோசிச்சிடும் என்ன சொல்றாங்க. இப்போ நம்ம ஜிம் பார்க்குறாங்க. அப்படியே ஆமா சார் மெக்கு நீ குடிச்சிட்டே நாங்கள் டான்ஸ் பண்ணியிருந்தோம்மா என்ன மெக்கு கொண்டு பார்த்துருக்கான். நீ ரொம்ப ட்ரிங்க் பண்ணுறதுனால என்ன பண்ணுறேனாக்கா அவனே அது வீட்டில் கொண்டு விட்டு போயிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு என்ன சொல்றாங்க. ஜிம் பார்க்குறாங்க. சாரி சொல்றாங்க. எதுக்குடா சொல்றாங்க. நான் ரொம்ப ட்ரிங்க் பண்ணி சொல்றாங்க. அதோட பிரச்சனை ஓகேவா உனக்கு இப்போ ஓகேவா சொல்றாங்க. ஜிம் பார்க்குறாங்க. ஹிப்ரம் பெயினா இருக்குடா சொல்றாங்க. யோசிச்சு வேடா இருக்கு என்ன சொல்ற. ட்ரிங்க் பண்ணிட்டு டான்ஸ் பண்ணியிருந்தா கூட பாடி பெயின் வந்திருக்கும். ஏன்னா ஹிப் பெயினா இருக்குன்னு சொல்றாங்க. தெரியலடா ஒன்றும் பெயினா இருக்கு சொல்றாங்க. இல்லடா சம்திங் ரொம்ப நேரம் உட்காந்து ஒர்க் பண்ணலாம் அப்படி கூட இருக்கும் ஓகேவா. நீ போய் குளிச்சுட்டு வா கொஞ்சம் வாமாடல குளிச்சுனாக்கா சரியா சொல்றாங்க. இப்போ ஜிம் சரி சொல்றாங்க. பசிக்கே சொல்றாங்க. ஃபுட் மேக் பண்ணுற ஓகே நீ போ அப்படின்னு சொல்றாங்க. இப்போ நம்ம ஜிம் போயிட்டு எனக்கு அந்த பார்ட்டி நடந்து வந்துட்டு வீக்கெண்ட் சாட்டர்டேல நடந்திருக்கும். சண்டே லீவ் தான் அன்னைக்கு. நம்ம ஜிம் போயிட்டு குளிக்க ஆரம்பிக்கிறாங்க. குளிச்சுட்டு வந்தாலும் வந்து இப்படிக்கா ட்ரெஸ் பண்ணிட்டு வந்து உட்காராங்க போயிடல. இப்போ நம்ம என்ன கூப்பிட்றாங்க வாடா சாப்பிட்றது ஜிம் போய் சாப்பிட்றாங்க. சாப்பிட்டுட்டு அந்த டே அப்படி இருப்பாங்க. 1 month ஆகுது. ஜெக்கி ஜிம் கிட்ட ஸ்டில் பேசினதும் இல்லை. ஜிம் ஜெக்கிட்ட ஸ்டில் பேசினது இல்லை. ஜிம் பார்க்குறாங்க. அவ்வளோதான் ஆல்மோஸ்ட் 1 month முடிய போகுது. அவரு எப்படினாக்கா நாளைக்கு கிராஜுவேட் ஆக போறாரு. இன்னும் 1 day மட்டும் தான் இருக்கு இருக்கு. அவர் வந்துட்டு கிராஜுவேட் முடிச்சுட்டு போக போறாரு சொல்லிட்டு நினைச்சிட்டு இருக்காங்க. அப்பதான் ஜிம் வந்துட்டு ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. அவருக்கு பயங்கரமா ஹெட் வந்து ஸ்பின் ஆயிட்டு இருக்கு. ஜிம் பார்க்க என்னாச்சு ஹெட் வந்து சுத்துது ஜிம்முக்கு ஒரு மாதிரி இருக்கு சரி சொல்லிட்டு ஃபைலை வந்துட்டு நம்ம நம்பிட்டு கொடுக்கலாம்னு சொல்லிட்டு ஜிம் நினைச்சிருப்பாங்க. ஏன்ச்சு அப்படி வரும்போது தான் நம்ம ஜிம்முக்கு மயங்கி அங்கே விளையாடுறாங்க. அப்போ நம்ம கரெக்டாக அந்த ஃப்ளோருக்கு நம்ம ஜெவ பார்த்துருப்பாங்க. ஜெவ பார்த்து ஜிம்மின்னு சொல்லி வந்து பார்க்குறாங்க. அப்போ ஜிம் மயங்கி வந்துருக்காரு. இப்போ நம்ம ஜெவ பார்த்து ஜின்னை கூப்பிட்றாங்க. ஜின்னு எல்லாமே வராங்க. என்ன சார் சொல்லிட்டாங்க. தண்ணி எடுத்து ஃபர்ஸ்ட் அடிச்சு பார்க்குறாங்க. ஜிம் ஐஸ் ஓப்பன் பண்ணவே இல்லை. இப்போ நம்ம சுகாவும் ஜெக்கி வெளில போயிருப்பாங்க. உள்ள வராங்க. என்னாச்சுன்னு கேட்கறது மயங்கிட்டா சொல்லுவோம். ஜெக்கி டக்குன்னு ஜிம்மில் லிஃப்ட் பண்ணுறாங்க. இவங்க பார்த்து ஷாக் ஆயிடுங்க. என்னடா ஏதோ அவனை அந்த பையனை மட்டும் இவன் டார்கெட் பண்ணுவேன் இனிமே மாதிரி பார்ப்பான்னு சொல்லிட்டாங்க. இப்போ ஜெவ பார்க்குறாங்க. மற்றவங்களுக்கு அப்படி தெரியுது. எனக்கு தோணவே இல்லை. அவன் ஏதோ இவங்க தான் அதிகமாக கேர் பண்ணுறப்ப எனக்கு தோணுது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜெயவுக்கு நினச்சிருப்பாங்க. அப்போ ஃபைனலா நம்ம ஜிம்ல கூட்டிட்டு நம்ம இவங்க எல்லாருமே ஹாஸ்பிட்டல் வராங்க. இந்த ஈவன் மற்ற பசங்க யாருமே அந்த இடத்துல இல்லை வேற ஒரு பிளேஸ்ல வேற டிபார்ட்மெண்ட் ஒர்க் பண்ணிட்டு இருப்பாங்க. இப்போ நம்ம ஜிம்ல கூட்டிட்டு இவங்க எல்லாருமே போயிட்டாங்க. ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணுறாங்க. இப்போ நம்ம டாக்டர் செக் பண்ணி பார்க்குறாங்க. இவங்க ஃபேமிலி மெம்பர் யாரும் சொல்கிறாங்க. இவங்களும் பார்க்குறாங்க. டாக்டர் நாங்களும் ஃபேமிலி மெம்பர் கிடையாது. நாங்கள் வந்துட்டு ஸ்டாஃபாக சொல்கிறாங்க. அதாவது அவங்க ஸ்டாஃபு நாங்கள் வந்து அவங்க பாஸாக சொல்கிறாங்க. ஓ அப்படி ஆமாம் சொல்கிறாங்க. இப்போ நம்ம செக் பார்க்குறேன். என்னாச்சு சார் டாக்டர் ஏன் அப்படி கேட்குறீங்கன்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. இப்போ நம்ம டாக்டர் சொல்கிறாங்க ஹீஸ் ப்ரெக்னென்ட் சொல்கிறாங்க. என்ன சொல்கிறாங்க ஹீஸ் ப்ரெக்னென்ட் அப்படி சொல்கிறாங்க. இப்போ நம்ம நம்பிக்கணும் ஷாக்கிங்காக இருக்குது. டாக்டர் என்ன சொல்கிறீங்க வந்துட்டு அன்மேரிட் பர்சன் அவனுக்கு எப்படி ப்ரெக்னெண்ட்டாக சொல்கிறாங்க. எனக்கு அது தெரியாது. ஓகே மேபி பாய் ஃப்ரெண்ட் இருக்கலாம்ல சொல்கிறாங்க. மேபி ரிலேஷன்ஷிப்பில் கூட இருக்கலாம் அப்போ சொல்கிறாங்க. இப்போ நம்ம செக் பார்க்குறாங்க.
டாக்டர் நிஜமா சொல்றீங்களா? அவங்க ப்ரெக்னெண்ட்டாக இருக்காங்களா சொல்கிறாங்க. இப்போ நம்ம இவங்களாம் வேலை பார்க்குறாங்க. ஜெக்கி என்னடா கேட்குறான்னு சொல்லிட்டு ஆமாம் சார் அவங்க 1 மந்த் ப்ரெக்னெண்ட்டாக இருக்காங்க அப்படி சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஜெக்கிக்கு அதை கேட்க அவ்வளோ ஹாப்பியாக இருக்கு. நீங்கள் சொல்லிட்டு ஆமாம் நான் சொல்லிட்டு உண்மை ஓகே பிளட் டெஸ்ட் கூட எடுத்து பார்த்தாச்சு அவங்க ப்ரெக்னெண்ட்டாக தான் இருக்காங்க கன்ஃபார்ம் இருக்கு ஓகேவா. அப்புறம் அவங்க ஃபேமிலி உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணிடுங்க ஓகேவா அப்படி சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஜெக்கி பார்க்குறாங்க அவருக்கு அவ்வளோ ஹாப்பியாக இருக்கு. அவர் சொல்லவே முடியாத வார்த்தையை பார்த்துருக்காங்க. அப்புறம் சென்டர் கொஞ்சம் வீக்காக இருக்காங்க ஓகேவா கொஞ்சம் ஹெல்த்துக்கு கொஞ்சம் ஹெல்த்தியான ஃபுட்டாக கொடுங்க ஓகேவா பார்த்துக்குவாங்க. அவங்க ஃபேமிலி மெம்பர்ட்ட சொல்லி பார்த்துக்குவாங்க ஓகேவா அப்படி சொல்லிட்டு இப்போ நம்ம டாக்டர் தான் போகிறாங்க. இப்போ நம்ம நர்ஸ் வராங்க பாருங்க சார் ஒரு 2 hours ஆஃப்டர் அவங்க வந்துட்டு ஐஸ் ஓப்பன் பண்ணுவாங்க ஓகே அதுக்கப்புறம் டிஸ்சார்ஜ் பண்ணி கூட்டி போயிருங்க நாங்கள் ட்ரிப்ஸ் போட்டுருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாங்க. அப்புறம் நர்ஸ் போனதுமே ஜெக்கி ஓடி போயிட்டு வர முடியும் அவங்க பார்த்தாக்கா ஜிம் தூங்கிட்டு இருக்காரு. ஜெக்கிக்கு ஒரு நாள் ஜெக்கி கிட்ட போயிட்டு பார்க்குறாங்க. அவர் அப்படியே ஜிம்மில் 4 கிட்ட போய் அட்டாச் பண்ணி அவர் 4 கிட்ட ஜிம்மில் 4 கிட்ட அட்டாச் பண்ணுறாங்க. அட்டாச் பண்ணிட்டு அப்படியே ஆட ஆரம்பிக்கிறாங்க. இவங்க ஃப்ரீஸாக இருக்காங்க. என்னடா நடக்குது எனக்கு புரியலையே. அந்த பையன் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கானா மேரேஜ் ஆக ஒரு பையன் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கான். இந்த பையன் என்ன நடக்க அவங்க 4 கிட்ட போய் 4 கிட்ட அட்டாச் பண்ணியிருக்காங்க. என்னடா நடக்குது எனக்கு புரியல சொல்லிட்டு இருக்காங்க. இப்போ நான் நம்பிச்சிருக்கோம் ரைட்டாக இருந்தால் ஹிண்ட் ஆகுது என்னவா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஜேவுக்கு அந்த டவுட் இருக்கு. இப்போ நம்ம டே பார்க்குறாங்க. ஜெக்கே கூப்பிட்றாங்க. ஜெக்கே பார்க்க என்ன டே சொல்கிறாங்க. என்னடா பண்ணுற சொல்கிறாங்க. சொல்லிட்டு என்னடா பண்ணுற சொல்கிறாங்க. ஜெக்கேக்கு அப்படி கன்ஃபர்டேஸ் வந்துட்டு இருக்கு. அவங்க எல்லாரும் சேர்த்து ஹக் பண்ணுறாரு. எல்லாருக்கும் ஒரு மாதிரி வேலை இருக்குது. என்னடா இதெல்லாம் சொல்லிட்டு நீ ஹக் பண்ணி மாட்டேன் யூஸ்வலாக அவ்வளோ சீக்கிரம் சொல்கிறாங்க. இப்போ பக்கம் ஜெக்கே பார்க்குறேன் ஹாப்பியாக இருக்காங்க. யங்ஸ்டர் ஹாப்பியாக எனக்கு புரியலடா. இங்கே பார் ஜெக்கே ஜிம்மில் ப்ரெக்னெண்ட் ஆக முடியும். அது மட்டும் இல்லாமல் அவன் அன்மேரிட் பர்சன்டா எப்படி ப்ரெக்னெண்ட் ஆக முடியும். அது நாளைக்கு அவன் இன்ட்ரெஸ்ட் முடியுது. எனக்கு என்ன நடக்குது புரியலையே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நம்பி சொல்கிறேன். எனக்கு அந்த 6 months அவங்க இங்கே தானே இருக்காங்க சிஎல்ல அதுவும் நம்ம கம்பெனி ஒர்க் பண்ணியிருக்காங்க. மோஸ்ட் ஆஃப் டைம் கம்பெனிக்குள்ள தான் இருந்திருக்காங்க. அது கையை டேட் பண்ணியிருப்பானோ அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ ஜெவ பார்க்குறவங்க லவ் பண்ணி டேட் இது பண்ணிட்டு தானே நமக்கு தெரியாமல் போயிடுச்சு அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருக்காங்க. அந்த பக்கம் ஜெக்கிக்கு ஒரு மாறிக்கு அவ்வளோ அழகு அவர் மாதிரி அழுதுகிட்டே இருக்காரு. இப்போ நம்ம சின்ன பார்க்குறாங்க. ஜெக்கி ஆனால் நீ ஏன் ஜெக்கி அழறா எனக்கு புரியல ஜெக்கி நீ எதுக்காக அழறா அப்படின்னு கேட்குறாங்க. நானும் சொல்றேன் அப்பாவாயிட்ட சொல்கிறாங்க. அப்பாவாயிட்டியா புரியல சொல்கிறாங்க. அது எந்த குழந்தை யங் சொல்கிறாங்க. உன்னோட குழந்தையாவே உங்கள் இன்டர்ன்ஷிப் வந்து பையனோட குழந்தை உங்ககிட்ட உன்னோட குழந்தைய அவங்களே அப்பாவா சொல்கிறாங்க. அது ஏன் குழந்தை அப்படி ஜெக்கி சொல்கிறாங்க. எனக்கு புரியலடா சொல்கிறாங்க. அது ஏன் குழந்தை அப்படி ஜெக்கி தான் ரொம்ப ஹாப்பியாக இருக்காங்க. அவங்களுக்கு புரியல என்ன நடக்குன்னு சொல்லி பார்த்துட்டு இருக்காங்க. இப்போ நம்ம அந்த ஃபைல் வந்து 2வது ஓகேவா ப்ரெசென்ட்டில் பார்த்தாக்க நம்ம ஹேங்ஸ் எல்லாமே படித்து முடிக்கிறாங்க. இதே சொல்கிறாங்க. இதுக்கப்புறம் நம்ம ஃபைலில் எழுதுறா இதுக்கப்புறம் நினச்சி அவங்களுக்கு தெரியும். இப்போ பார்க்குறாங்க. அன்றைக்கி சொன்னால் அது ஏன் குழந்தை சொல்லிட்டு நம்ம கேட்டோம் என்ன சொல்லிட்டு அவங்க லைஃப்பில் என்ன சொல்லிட்டு கேட்டோம். அதுக்கு டைம் ஒன்று சொல்கிறேன்னு சொன்னேன் தவிர எதுவுமே வேறு எதுவும் சொல்லலை. அது ஏன் குழந்தை அவன் எனக்கு சொந்தமாக தான் சொன்னேன் தவிர வேறு எதுவுமே சொல்லவே இல்லை. அதுவும் அவன் ப்ரெக்னெண்ட்டாக இருக்குது அவனுக்கு தெரியக்கூடாது நம்மள சொன்னான் சொல்கிறாங்க. அதுக்கு ஆமாம் அவன் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கின்றது அவனுக்கு தெரியக்கூடாது நான் சொல்கிறவங்க தெரியக்கூடாது நீங்கள் ஹைட் பண்ணுங்க சொல்லிட்டு அவன் சொன்னான். ஜஸ்ட் நார்மல் மைண்ட் வந்துட்டு சொல்லி மட்டும் சொல்லுங்கன்னு சொல்லி சொன்னான். எனக்கு என்ன நடக்குது புரியலடா சொல்லிட்டு பேசிட்டு இருக்காங்க. இப்போ நம்ம நம்பின்னு பார்க்குறாங்க. ஸோ அப்போ சொல்கிறாங்க. இப்போ அவங்க படிச்சிருப்பாங்க ஃபைலில் அப்போ வந்துட்டு அவங்க லவ் பண்ணி அந்த பேபி வந்துட்டு அபார்ஷன் ஆயிருக்கு. இப்போ அகைன் பேபி வந்தாலும் அவன் ஹாப்பி ஆகிட்டணும் சொல்கிறாங்க. ஆமாம் அப்போ வந்து நான் வெறுக்கலையே அவனை சொல்கிறாங்க. ஜெயப்பா வெறுக்கலை அவனுக்கு வந்து கோவம் வந்துருக்கு இருந்திருக்காது. கோவத்தை தான் போய் காமிச்சிருக்கான். மற்றபடி எதுவும் வெறுக்கலாம் முடியாது. இவ்வளோ லவ் பண்ணியிருக்கான் அது எப்படி வெறுப்பான் சொல்கிறாங்க. அந்த குழந்தை வந்து பிரச்சனையும் வந்துருக்கு. அகைன் இந்த குழந்தை வந்ததுக்கப்புறம் சரியாயிருக்கு அப்படி சொல்லிட்டு நம்ம ஜெயப் சொல்கிறாங்க. இப்போ இந்த டே பார்க்குறாங்க. ஆனால் இந்த பையன் ஒரு டைம் கூட அவன்கிட்ட பேச ட்ரை பண்ணி நான் பார்த்ததே இல்லையே. மற்ற பசங்க கூட செக்கிட்ட பேசுவாங்க. இவன் ஜெக்கெட் போய் யூஸ் பண்ணா நம்ம வெக்கிட்ட ஃபைல் கூட சைன் வாங்குவான் நான் பார்த்துருக்கேன். இவன் நம்ம கூட அது அந்த பேச மாட்டான் நம்ம தான் அதை பேசுவோம். அப்படி இருக்கப்போ எப்படி சொல்கிறாங்க தெரியல. இதுக்கப்புறம் கேட்கலாம் ஓகேவா சொல்கிறாங்க. அப்படி அவன் அதுக்கப்புறம் என்ன சொல்லி கேட்கலாம் ஏன் இப்படி பண்ண அப்படின்னு சொல்லி கேட்போம் ஓகேவா சொல்கிறாங்க. ஆனால் இப்போ மட்டும் தெரியுதுன்னு சொல்கிறாங்க. அவன் உயிரை வச்சிருக்கான் சொல்கிறாங்க. அப்படி ஆமாம் அவன் உயிரை வச்சிருக்காங்க பாருங்க இதெல்லாம் சொல்லும்போது நம்ம தான் பார்த்து டைரி எடிட் பண்ணுறப்போ தெரிஞ்சிச்சு அவன் எவ்வளோ லவ் பண்ணிருக்கான்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஆமாம் ரொம்ப அழகான லவ்ல ஆமாம் சொல்கிறாங்க. என்ன இதில் ஜிம் ரொம்ப ஹார்ட் ஆகிருக்குன்னு நினைக்கிறேன் சொல்கிறாங்க. கொஞ்சம் நிறைய சொல்கிறாங்க. அப்படி ஆமாம் நிறைய ஹார்ட் ஆகிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இவங்க பேசிட்டு இருக்காங்க. சரி ஓகே இப்போ தெரிஞ்சிச்சுல அவங்க 2 பேர் லவ் பண்ணியிருக்காங்க. அத்தை பையன் மாமா பையன் தான் இந்த மாதிரி ப்ராப்ளம் ஆயிருக்கு இதெல்லாம் புரிஞ்சிருக்காங்க. ஓகே இதுக்கப்புறம் ஜிம் ஜெக்கி அவங்க பேசி மனசு சரி பண்ணிப்பாங்க. அவங்க மனசை விட்டு பேசினா சரியாயிடும் ஓகேவா சொல்கிறாங்க. சரி ஓகே சொல்லிட்டு அந்த டைரி எங்கே வச்சாங்களோ அங்கேயே வச்சிருக்கணும் ஒரு 1 கிளாஸ் சுற்றி பார்க்குறாங்க. ரொம்ப அழகாக இருக்குடா சொல்கிறாங்க. ஆமாம் அவங்களுக்கு இப்போ லவ் வந்து சொல்லிட்டு ப்ராமிஷன் தெரியாது சொல்கிறாங்க. அப்படி ஆமாம் நம்ம பார்க்குறப்போ ஒரு கோல்டு பையனை தான் நம்ம பார்த்தோம். ரொம்ப கோல்டாக ஒரு யார்ட்டும் பேச விட மாட்டான். அவனுக்கு இப்படி ஒரு காதல் வந்துருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க நினச்சிக்கிட்டே அப்படின்னு டோர் லாக் பண்ணிட்டு வந்துடுறாங்க. இப்போ நம்ம ஜெக்கி ஜிம் சரி பார்த்தா ஜிம் தூங்கிட்டு இருக்காங்க. ஜெக்கி பார்க்க ஜிம்ல அப்படியே ஹக் பண்ணி அவருடைய நெக்கிட்ட தான் ஒரு ஃபேஸ் வச்சிருக்காரு. இப்போ நம்ம ஜிம் நெக்ஸ்ட் டைம் இருந்தா நம்ம ஜிம்ல ரைஸ் பண்ணி பார்க்குறாங்க. பார்த்தா பக்கத்து ஜெக்கி இல்லை. ஜிம் மெதுவாக போய் குடிக்கிறாங்க. குடிச்சிட்டு லெசன் படிக்க வராங்க. இப்போ இந்த பக்கம் ஜிம் தான் புக் பண்ணியிருக்காரு. ஜிம் எங்கள் வாப்பா சொல்லிட்டு ஜிம் கிட்ட போகிறாங்கன்னு சொல்லிட்டு ஜூஸ் ஃபஸ்ட்டு குடி சொல்லிட்டு ஜிம் ஜூஸ் குடிக்கிறாங்க. குடிச்சு அமைதியாக உட்காந்துருக்காங்க. இப்போ ரம்ஜித் பார்க்குற ஓகே ஜிம் நம்ம ஆஃபீஸ் போகலாமா சொல்லிட்டு ஜிம் பார்க்குறாங்க. அது ஏங்க சரி ஆஃபீஸ் போகலாமா சொல்கிறாங்க. சரி சொல்லிட்டு ஜிம்ல போய் ஆஃபீஸ் ரெடி ஆகிட்டு இருக்காங்க. இப்போ
ஜேகே வந்துட்டு அவங்க வந்து அவருமே போயிட்டாங்க. குளிச்சுட்டு ட்ரெஸ்ஸை சேஞ்ச் பண்ணிட்டு கீழே இறங்கி வந்துட்டாங்க. அவர் வேற ரூம்ல போய் ரெஃப்ரெஷ் ஆயிருப்பாரு. கீழே வந்துட்டாங்க. இப்போ எல்லாருமே சாப்பிட ஆரம்பிக்கிறாங்க. சாப்பிட்டு முடிச்சுட்டு இப்போ நம்ம எல்லாருமே ஆளுக்கு ஒரு கார்ல கிளம்புறாங்க. இப்போ நம்ம ஜேகே பார்க்குறவங்க உட்கார சொல்றாங்க, ஜிம் பார்க்குறாங்க அது சொல்லி உட்கார சொல்றாங்க, ஜிம்ல உட்காராங்க. இப்போ நம்ம ஜேகேவும் ஜிம்ல உட்காராங்க. இப்போ ஃபைன் ஆஃபீஸ் போகிறாங்க. அப்புறம் 11 o'clock இருக்கும். ஜிம்முக்கு டைமுக்கு ஜூஸ், அதுக்கப்புறம் நம்ம இப்போ ஜூஸ் அந்த ப்ரோட்டீன் பவுடர்லாம் கொடுக்குறாங்க. இப்போ ஜிம் புரியல இது எதுக்கு நம்ம ஜிம் பார்க்கணும் எதுக்கு சொல்கிறாங்க. உங்களுக்கு கொடுக்க சொல்லி சொல்கிறாங்க. சரி நீங்கள் குடிங்க சொல்லிட்டு சோஃபியா தான் சொல்கிறாங்க. அது நீ குடிங்க ஓகேவா சொல்கிறாங்க. ஜிம்மே சரி சொல்லிட்டு குடிக்கிறாங்க. எனக்கு நம்ம ஹெல்த்தியாக இருக்குன்னு நினைக்கிறான் போல சொல்லிட்டு ஜிம் அதை குடிச்சிட்டு இருக்காங்க. அவர் பாட்டி கிளம்பி குடிக்கிறாங்க. ஆனால் இது வரைக்கும் மனசு விட்டு பேச 2 பேர் ஒரு வார்த்தை கூட பேசவே இல்லை. ஆனால் ஜேகே எப்படின்னா கேர் பண்ண அனுப்பிடுறாங்க. ஜிம்முக்கு கொஞ்சம் ரொம்ப டிஃப்ரெண்டாக ஃபீல் ஆகுது பாடிக்குள்ள ஏதோ டிஃப்ரெண்ட் நம்மளுக்கு ஒன்று இருக்குன்னு சொல்லிட்டு அவர் இது ஒரு மாதிரி ஃபீல் பண்ணுறாரு. என்னவா இருக்கும் எனக்கு எதுவும் டிஃப்ரெண்டாக இருக்குது சொல்லிட்டு இப்போ தான் ஜிம்முக்கு வாமிட் எல்லாம் வர ஆரம்பிக்குது. வாமிட் வர ஆரம்பிக்குது. ஒரு மாதிரி தலை சுற்றுது. அப்போ டயர்டாக இருக்குது. ஒரு மாதிரி இருக்காரு. இப்போ நம்ம ஜிம்முக்கிட்ட போய் ஜிம் சொல்கிறாங்க எனக்கு ஒரு மாதிரி ரொம்ப டயர்டாக இருக்குது. ஏன் வாமிட் வருது சொல்கிறாங்க. அப்படியே ஆமாம் எனக்கு ரொம்ப டயர்டாக இருக்குது. வாமிட் வருது என்ன பண்ண தெரியல சொல்கிறாங்க. ஒன்றும் இல்லை ஜிம் அப்படி சொல்லிட்டு நம்ம ஜிம் தான் சமாதானம் பண்ணுறாரு. இப்போ நம்ம ஜிம் பார்க்குறாங்க. சரி ஓகே சொல்லிட்டு அவர் விட்டுட்டு இருக்காரு. ஜேகே ஸ்டில் ஜிம்மிட்ட ப்ரெக்னெண்டாக இருக்கான்னு சொல்லவே இல்லை. அந்த பக்கம் ஜிம்ல அப்பா எப்படியா ஜிம்மிக்கு இருக்கும் ஜேகே டிவோர்ஸ் வாங்க முடிவு பண்ணுறாங்க. அப்படியே ஒரு 4 years ஆஃப்டர் பார்க்கலாம்டா இங்கே ஒரு ஏர்போர்ட் காமிச்சிருக்காங்க. ஒரு குழந்தை தான் ஒரு பர்சனை கையில் இருக்குது. டேட்டா சொல்கிறாங்க. என்ன மாமினா சொல்கிறாங்க. அதே சொல்கிறாங்க நம்ம அம்மா பார்க்க போகிறேன்னு சொன்னீங்களே அம்மா எங்கே இருக்காங்க சொல்கிறாங்க. அது அவங்க அம்மா ஒரு பிளேஸில் இருக்காங்க. ஓகே ப்ளஸ் இருக்காங்க. ஓகே அங்கே போகலான்னு சொல்கிறாங்க. அம்மாவுக்கு யாருன்னு தெரியுமா கேட்குறாங்க. பாரு அவங்க கூட யார் தெரிஞ்சாலும் தெரியலனாலும் நம்ம அவங்ககிட்ட போகிறோம் ஓகேவா அவங்க கூட்டிகிட்டு வந்துடலாம் சரியா சொல்கிறாங்க. அப்படியான்னு சொல்கிறாங்க. அம்மாவுக்கு அந்த மெமரிஸ் இல்லைன்னு சொல்லிச்சுன்னா எனக்கு சொல்கிறாங்க. அது உண்மையா சொல்கிறாங்க. அவன் உன்னை பெற்றெடுக்கிறப்போ எப்படினாக்கா வீடியோ வந்து விட்டுருவ பார்த்தம்மா சரியா சொல்கிறாங்க. சொல்கிறாங்க. ஆமாம் அவன் கிட்டத்தட்ட இறந்து போகிற சுச்சுவேஷன் வந்துட்டான் சரியா ரொம்ப கஷ்டப்பட்டு பெற்றெடுத்துருக்கான். அவனுக்கு இப்போ பிரச்சனை தெரியாது ஓகேவா அவங்க அம்மா ஹார்ட் பண்ணது நான் தான் ஓகேவா இவ்வளோ பிரச்சனை இருக்குது. அவன் என்ன தப்பாக படிச்சுட்டு சரியா அவனுக்கு எம்எல்ஏ வந்துட்டு லவ் இருக்கான். ஆனால் என் கூட சேர்ந்து வாழ விருப்பம்னு நினச்சிருக்கான் தெரியுமா. எனக்கு அவன் மேலே லவ் எதுவுமே இல்லை. எனக்கு ஒன்று மட்டும் தான் பிடிக்கும். நான் ஒன்று தான் லவ் பண்ணுறேன். குழந்தை மட்டும் தான் என் நினச்சிட்டான்டா. எனக்கு ரொம்ப தப்பாக படிச்சு வெறுக்கிறான்டா ஜேகே சொல்கிறாங்க. அப்படி ரொம்ப வெறுக்கிறான் தெரியுமா. நீ உனக்கு பிறந்தப்போ பேசுகிறவங்க பார்க்கல தெரியுமா. எனக்கு அவன் கோமா செஞ்சிருந்தான். அதுக்கப்புறம் 15 daysக்குள்ளே கொஞ்சம் சேஞ்சஸ் தெரியும் அப்படின்னு அவங்க சொன்னாங்க. எனக்கு ட்ரீட்மெண்ட் கொடுக்குறேன்னு சொல்லிட்டு ஆனால் அவனோட கிராண்ட் பேரண்ட்ஸ் அவனை எங்கிட்ட பிரிச்சு கூட்டிட்டு போயிட்டாங்க தெரியுமா. மொத்தமாக பிரிச்சு கூட்டிட்டு போயிட்டாங்க. இது வரைக்கும் எங்கே இருந்து குழுவே எல்லாம் வந்துச்சு. ஓகே இப்போ கண்டுபிடிச்சிட்டாங்க எங்கே இருக்கான்னு சொல்லிட்டு ஓகே நம்ம போகிறோம் போயிட்டு அம்மா கூட்டிட்டு தான் நம்ம வரோம் சரியா சொல்கிறாங்க. அவனுக்கு ஞாபகம் இல்லைனா கூட எங்களோட மெமரிஸ் எல்லாத்தையும் அவங்க காமிச்சு அகைன் வந்துட்டு மெமரிஸ் வர வைப்பா சரியா சொல்கிறாங்க. அவன் வெறுத்தாலும் பரவாயில்ல என் கூட தான் இருக்கும் ஓகேவா சொல்லிட்டு நம்ம ஜேகே சொல்கிறாங்க. அங்கே ஜேகே இந்த அவங்க ஜேக்கெட் கொண்டுட்டா ஓகேவா. இப்போ மீனா பார்க்க நான் என்ன தப்பு பண்ணேன் சொல்கிறேன். என் தப்பு பண்ணலடா சரியா சொல்கிறேன். அம்மாட்ட கேட்பேன் சண்டை பண்ணணும் சண்டை போக ஓகேவா அவன் பாவம்டா. அவன் ரொம்ப குழந்தை சரி நான் தான் குழந்தை ஹெல்ப் பண்ண எனக்கு தெரியலடா. அவனுக்கு இப்போ பிரச்சனை தெரிஞ்சிச்சு. கண்டிப்பாக நான் வந்து குழந்தைக்கு யோசிக்க மாட்டேன். உன்னை பற்றி யோசிக்க மாட்டேன் சொல்கிறாங்க. உங்களுக்கு எனக்கு பிடிக்கலையா சொல்கிறாங்க. அப்படி இல்லை அவனுக்கு சொன்னால் புரியாது சரியா. அம்மா ரொம்ப கஷ்டப்பட்டுருக்கா. ஆனால் எனக்கு தெரியாமல் போயிடுச்சு தெரியுமா. அவன் எனக்கு இந்த பையனை வந்துட்டு சொல்லவே தெரியுமா. எனக்கு நான் அப்படி கூட நான் வந்து அவன் மேலே பாசம் வச்சிருக்கேன் அப்படி சொல்லிட்டு எனக்கு பனிஷ்மெண்ட் கொடுத்தான் தெரியுமா. எனக்கு பனிஷ்மெண்ட் பண்ணியிருக்காங்க. நான் அவன் மேலே அந்த கோவப்பட்டுருக்கிறேன் சொல்லிட்டு தெரியும் அவனுக்கு ஒரு பெரிய பனிஷ்மெண்ட் கொடுத்துருக்காங்க தெரியுமா. அவளை செக்கி சொல்றாங்க. எனக்கு ஆமா செத்து போன மணி குழந்தை அந்த குழந்தை டெலிவரி என்னாலும் பரவாயில்ல. டெலிவரி ஆகிறப்ப குழந்தை பிறக்கட்டும் நல்லபடியா பிறக்கட்டும் அவங்களுக்கு பரவாயில்ல அப்படி பனிஷ்மெண்ட் கொடுக்கணும்னு நினைச்சிருக்காண்டா. அவ்வளோ நான் வாழ்வேன் நான் ஜெக்கி சொல்றாங்க. மீனா பாக்குறேன் எனக்கு நிறைய விஷயம் புரிய மாட்டேன் சொல்றத சொல்றாங்க. உனக்கு இப்போ புரியாது ஓகேவா. அம்மா பாக்குறப்போ உனக்கு புரியும். ஆனால் சின்னது கூட ஹர்ட் பண்றதா அவனுக்கு கோவப்படாதான் சொல்றாங்க. நான் கோவப்பட மாட்டேன் கேட்ப எரிய வச்சு போனீங்க சொல்றாங்க. அவனுக்கு தெரியாது அப்படி சொல்றாங்க. இப்போ வந்ததுக்கப்புறம் அவனுக்கு பேச அவன் பார்க்கவே இல்லடா சொல்றாங்க. அப்ப என்கிட்ட இருந்தா சொல்றேன் எனக்கு அதெல்லாம் தெரியாது அப்படி சொல்லிட்டு மீனா சொல்றான். இப்ப அப்படி ஒரு சைடு பார்த்தோம்னா ஒரு கணிச்சு தண்டை வந்து கனடா ரொம்ப அழகா மேரேஜ் அரேஞ்ச் ஆயிட்டு இருக்கு. சிங்கின்னு சொல்றாங்க. மாஸ்டர் உங்களுக்கு பிடிச்சிருக்கு சொல்றாங்க. பிடிச்சிருக்கா இந்த ஜுவல்ஸ் ரொம்ப பிடிச்சிருக்கு சொல்றாங்க. அப்படியே ராமும் சொல்றாங்க. ஓகே அவங்க ஃப்ரெண்ட்ஸா வந்துட்டு இருக்காங்க சரியா சொல்றாங்க. அப்படியே அவங்க மேரேஜுக்கு அவங்க ஃப்ரெண்ட்ஸா வந்துட்டு இருக்காங்க அப்படி சொல்றாங்க. ஜிம்முக்கு கேட்க ரொம்ப ஹாப்பியா இருக்கா. நான் ரொம்ப ஹாப்பி மா சொல்றாங்க. ஆகவே நீ ஜென் கூட மேட்ச் பண்ணிட்டு வர ஓகேவா. உனக்கு ஜென்ன பிடிச்சிருக்கா ரொம்ப பிடிச்சிருக்குமா. ஹீஸ் ஜென்டில் மேன் சொல்றாங்க. ஹெஸ் அப்படி சொல்றாங்க. ஆமா எனக்கு கம்ஃபர்ட்னு சொல்றாங்க. நான் மேரேஜ் பண்ணிப்பா ஹாப்பியா இருப்பான்னு சொல்றாங்க. எனக்கு அது போதும் அப்படி சொல்லிட்டு மேரேஜ் கிராண்ட் அரேஞ்ச் ஆயிட்டு இருக்கு. ஜிம் பார்த்து செலக்ஷன் பண்றாங்க. அவர் ட்ரெஸ் எல்லாமே மேரேஜ் ரொம்ப கிராண்டா ரெடி இருக்கு. இப்போ ஒரு பர்சன் பாக்குறேன் எப்படியோ ஜெயிக்க லேண்ட் ஆயிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பர்சன் பார்த்துருக்காங்க. இப்போ ஒரு பர்சன் கால் வந்து ஹலோ சொல்றாங்க. சொல்றாங்க ஏ நீ வண்டியா சொல்றாங்க. நான் வண்டியா சொல்றாங்க. ஓகே அப்படி சொல்லிட்டு இப்போ ஏர்போர்ட்ல ஒரு பர்சன் ரிசீவ் பண்றாங்க. இவங்க எனக்கு பேக்கேண்ட் ஓகேவா ஜெயிக்கோட பெஸ்ட் ஃப்ரெண்டு. இப்போ பேக்கேண்ட் பாக்குறாங்க. ஜெயிக்க வண்டியா சொல்றாங்க வாங்க சொல்லிட்டு கூட்டிட்டு போறாங்க. இங்க பார்த்தா ஜிம் மேரேஜ் ரெடி ஆயிட்டு இருக்காங்க. அழகா ஏஞ்சல் மாதிரி ரெடி ஆயிட்டு இருக்காங்க.
அப்படி என்ன சரி பார்த்தாக்கா மீனா வந்துட்டு அவங்க அம்மா பார்க்கணும் அவ்வளோ ஆசையாக இருக்கு. அசைன்மெண்ட் போர்ஷன்லாம் இருக்கு. நான் இந்த ஒரு தப்பும் பண்ணலையே, என்னையே விட்டு போனாங்கன்றப்ப அவளுக்கு ஒரு மாதிரி கேள்வி. இந்த பக்கம் நம்ம ஜெக்கி பார்க்கணும் எப்படியாவது வந்துட்டு ஜிம்ல வந்துருப்பாக்கா. ஜிம்ல வந்து பார்த்துடணும், நம்ம பேசி அது கூட்டிட்டு போயிடணும். பேசி புரிய வச்சு கூட்டிட்டு போயிட்டு அங்கே போய் பார்த்துக்கலாம். எனக்கு டிவோர்ஸ் பேப்பர் சைன்லாம் ஆயிடுச்சு. நம்ம ஜெக்கி ஜிம்ல சைன் பண்ணி கொடுத்துருக்காங்க டிவோர்ஸ் பேப்பர்ல. அது மியூச்சுவல் டிவோர்ஸ் தான். அதுவும் ஜெக்கிக்கு அகைன்ஸ்டா இருக்கு எல்லாமே. எனக்கு ஜெக்கி பண்ண விஷயங்கள் எல்லாமே அகைன்ஸ்டா இருக்கு. ஜிம்ல மெடிக்கல் ஹெல்த் ரிப்போர்ட்லாம் இருக்குல்ல, அதெல்லாம் வந்து அட்டாச் பண்ணியிருப்பாங்க. அதனால அந்த ரிப்போர்ட்ல ஏதாவது கிடைச்சிருச்சு. இப்போ ஜெக்கிக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. உனக்கு இப்படி பிரச்சனை தெரிஞ்சா கண்டிப்பா நான் குழந்தை யோசிக்கவே மாட்டேன். நான் தப்பு ஏமேல் தான் ஓகேவா. அப்ப நீ பெயிண்ட துடிச்சிருக்கல, நீ பெயிண்ட துடிக்கும் போது அவன் நினைச்சிருக்கல எனக்கு இவருக்கு பெரிய வழி கொடுத்துட்டாளா, அவள என்னதை நீ தான் ரிவெஞ்ச் எடுத்திருக்கா. சொல்லி ஜெக்கி பாக்குறாங்க. நீ இவ்வளவு கஷ்டப்படும் தெரிஞ்சாக்கா சத்தியம் முடிச்சிருக்க மாட்டா ஓகேவா. செத்த போயிட்டு இருந்தா அப்படி சொல்லி ஜெக்கிக்கு ஒரு மாதிரி ரொம்ப 4 வருஷமா நான் வந்து எப்படி வாழ்ந்துட்டு இருக்கேன்னு தெரியுமா. ஜெக்கி ரொம்ப அழகாங்க. இப்போ இந்த பக்கம் நம்ம Netflix எல்லாருமே இருக்காங்க, செம்ம ஹாப்பி இருக்காங்க. அவங்களுக்கு ஜிம் மேரேஜ்ன்றது அவ்வளவு ஹாப்பி. எனக்கு ஜிம் வந்து சொல்லிப்பாரு, சில விஷயம் சொல்லியிருப்பாரு, ஷேர் பண்ணிருப்பாரு அவங்ககிட்ட. அவங்க எல்லாம் என்ன பண்ணிருக்காங்கன்னா சரி ஓகே ஜிம்ல இருக்க முடியுதா கரெக்டா சொல்லிட்டு ஜிம் பக்கம் தான் எல்லாருமே இருக்காங்க. ஜிம் வந்து பிளாக்கா அவர் வந்து அப்போ சொல்லிப்பாரு, அது பிரெக்னெண்டா இருக்கும்போது சொல்லியிருப்பாரு. அவர் லைஃப்ல நடந்தது அவங்க கேட்டுப்பாங்க, எவ்வளவு கஷ்டப்பட சொல்லிட்டு அப்ப ஜிம் சொல்லிப்பாங்க. இல்ல அவருக்கு என்ன வேணும் நினைக்கிறாரோ அதை நான் கொடுக்கணும்னு நினைக்கிறேன். ஒரு பாய் லவ் பண்ணப்போ நான் ஒரு பாய் ஃப்ரெண்டா அவருக்கு ஒரு ஒய்ஃபா நினைச்சு வாழ்ந்தேன். அவருக்கு என்ன வேணும்னு நினைக்கிறாரோ அதை நான் கொடுத்துக்கணும்னு நினைச்சேன், கொடுக்கணும்னு நினைச்சேன். தெரியாம பேபி மிஸ்கேரேஜ் ஆயிடுச்சு. அது என்னோட தப்பு தான். ஸோ நான் வந்துட்டு இப்போ நான் வந்து அவர் ஆசைப்படுற குழந்தைங்க கொடுத்துருப்போம்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜிம் சொல்லியிருப்பாங்க. அது பேபி வந்து உருவ பண்ணிட்டாரு அப்படின்னு சொல்றாங்க. அப்ப இவங்களும் சரி கேட்டா நீ என்ன பண்றியோ அப்படி பண்ணி நாங்க கூட சப்போர்ட்டா இருக்கும்னு சொல்லியிருப்பாங்க. இப்ப நம்ம இவங்களாம் நினைச்சு பாக்குறாங்க சரி ஜிம்ல அது முடிவெடுத்தான் 4 years ஆயிடுச்சு, அவனுக்கு எனக்கு மறந்துட்டு இப்போ வந்து நியூ பர்சனா இருக்கான். ஸோ இந்த லைஃப் நல்லா இருக்கும். ஜேகே வந்து ஜிம் லைஃப்ல இருக்கக்கூடாது, அது கரெக்டா இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறாங்க. இது இப்போ இதோட நெக்ஸ்ட் பார்ட்ல ஃபைன் பார்க்க போறாங்க ஓகேவா. எனக்கு ரொம்ப பெருசா இருக்கு, இன்னும் நிறைய ஸ்டோரிஸ் இருக்குனாக்கா. அதுக்கப்புறம் ஜேகே ஜிம்ல ரியல் கன்வர்சேஷன், அதுக்கப்புறம் பிரெக்னன்சி ஜேர்னி எல்லாமே அதில் வேண்டாம் ஓகேவா. அதில் ஃபைன் பார்க்க முடிச்சிடலாம். எனக்கு இன்னும் சொல்லாக்க அந்த ஸ்டோரி இன்னும் ரொம்ப லென்த்தா இருக்குது. அதான் கொடுத்து யோசிச்சேன் என்னடா வளவலன்னு போயிட்டே இருக்க சொல்லிட்டு அந்த அளவுக்கு அப்ரிஷியேட்டுமே இல்லை இந்த ஸ்டோரிக்கு ஓகே. நான் அதான் யோசிச்சேன். நான் நெக்ஸ்ட் பார்ட் கண்டிப்பாக கொடுத்துருவேன் ஓகே. ஃபைன் பார்க்க கொடுக்குறேன். பாய், டேக் கேர்.